வணக்கம். மதர்லேண்ட் கிராஃப்ட்ஸ் இந்த ஷோரூமுக்கும் எனக்குமான தொடர்பு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கு. என்னுடைய நண்பர் பார்த்திபன் அவர்களுடைய ஷோரூம் நம்ம நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிள்ளையார் கலெக்ஷன்ஸ் ரொம்ப யூனிக்கா எங்கேயுமே பார்க்காத ஒரு பிள்ளையார் அங்கே இருக்கு அப்படின்னா அதுக்கு என்னுடைய நண்பர் தான் காரணம். என்னுடைய கல்கத்தா பயணம் கூட அவருடைய அசிஸ்டன்ஸ்ல தான் நடந்தது. அவ்வளோ சூப்பரா இந்தியா பூரா நிறைய இடங்களுக்கு போய் நிறைய ஆர்டிசன்ஸை மீட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்கே ஷோரூமில் டிஸ்பிளே பண்ணி அதை சேல் பண்ணக்கூடிய அவர் வந்து ஒரு மேனுஃபேக்சரராகவும் இருக்காரு, டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருக்காரு, ரீட்டைலராகவும் இருக்காரு. எல்லாமா இருக்கக்கூடிய பார்த்திபன் வந்து இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இவங்க கொலு பொம்மைகளுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். நங்கநல்லூர் மடிப்பாக்கத்துக்கு பக்கத்துல தான் உள்ளகரம்னு ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்த நீங்க விசிட் பண்ணி பாருங்க. 2 ஃப்ளோர் இருக்கு. ஒரு ஃப்ளோர் ஃபுல்லா ரீட்டைலிங்காக வச்சிருக்காங்க, ஒரு ஃப்ளோர் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டையும் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்த்திபனை மீட் பண்ணலாம், அவருடைய மனைவியையும் நம்ம மீட் பண்ணி இந்த ஷோரூம் எப்படி உருவானதுங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். இவங்களுடைய பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் ஆஃப் கொலுடால்ஸை நம்ம பார்த்து ரசிக்கலாம். வாங்க. ஆர்டிசன்ஸ் கூட நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நட்புங்கிறது உறவா மாதிரி எல்லாரும் குடும்பமா பழக ஆரம்பிச்சிருவோம். அப்படிதான் பார்த்திபனும் மகாவும் எனக்கு. பார்த்திபன், இப்போ இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் இப்ப ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல, இத பத்தி சொல்லுங்களேன். மேம், இது என்னன்னா எனக்கு வந்து ரொம்ப நாள் ட்ரீம் மேம். இது நம்ம வந்து ஓனா ஒரு பொம்மை பண்ணணும், ரொம்ப ஃபினிஷிங் ரொம்ப அழகா பண்ணணும்ன்றது ரொம்ப நாள் ட்ரீம். ஸோ அது எப்படின்னா நான் வெளில ரெண்டெல்லாம் போகக்கூடாது, என்னோட ஓன் பில்டிங்லேயே பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இது உள்ளாகரம்ல பண்ணியிருக்கேன் மேம். இங்கே நீங்கள் மக்களாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம், பொம்மை எப்படி பண்ணுறாங்க, அதோட கஷ்டம் என்ன எல்லாமே பார்த்துட்டு கீழே வந்து ஷோரூமில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் மேம். இப்போ இதுதான் ஷோரூம் நீங்கள் பார்க்குறது. இப்போ நீங்க இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ணிருக்கீங்க, நிறைய இடங்களுக்கு. ஏன் நம்ம கூட போய் நம்ம பிளேயர் மேனுஃபேக்சரிங் எல்லாம் பார்த்தோம். போன வருஷம் நம்ம போனோம். இப்போ வந்து உங்களோட மேனுஃபேக்சரிங்ல எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு உங்களால கிடைச்சிருக்கு? இப்போ அட் பிரசண்டா ஒரு 7-8 பேர் செய்யறாங்க மேம். ஓகே, 7 பேர் வந்து உள்ள உட்கார்ந்து யூனிட்ல செய்யறாங்க, ஒருத்தர் வந்து வெளியில மார்க்கெட்டிங் மாதிரி இருக்காங்க. அப்புறம் ஓனர் அம்மா வேற அதுல இருக்காங்க. இவங்க தான் மெயின், இவங்க தான் ஆர்டிஸ்ட். இவங்க கண்ணு வரையிறது இதெல்லாமே இவங்க தான் பண்றது. மகாவை நான் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்த தேவையில்லை. மதர்லேண்ட் கிராஃப்ட்ஸ் உடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லயே இவங்க கலக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா பெண்கள் எப்போதுமே இந்த மாதிரி ஆண்டர்பிரினர்ஸா டெவலப் ஆகும்போது எனக்கு ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கும். இப்போ மதர்லேண்ட் கிராஃப்டோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இவங்க தான் வந்து ஒவ்வொரு பொம்மையும் ரசிச்சு இந்த பொம்மையை நீங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போறீங்களா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப கியூட்டான அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜும் நான் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல அட்ரஸ் இருக்கு. நம்ம என்ன, நான் திரும்ப உங்கள்கிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, வருஷத்துக்கு 10 நாள் தான் நம்ம நவராத்திரியில கொலு பொம்மைகள்னு வைக்கிறோம். அந்த பொம்மைகளை அதுக்கப்புறம் நம்ம ரேப் பண்ணி நம்ம வச்சிடுறோம். தூங்க பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம விஜயதசமிக்கு அப்புறம் பேக் பண்ணி வச்சிடுறோம். அந்த 10 நாள் மட்டும் நம்ம ஆராதனையில வைக்கக்கூடிய பொம்மைகளை நம்ம மெனக்கடலோட வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க ஒரு பொம்மையை வாங்கணும்னா அதற்கான முயற்சி எடுங்க, நேர்ல போய் பாருங்க அப்படிங்கிறது ரொம்ப அன்பான தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா நம்ம நேர்ல போய் பார்க்கும்போது நமக்கு நிறைய தீம்ஸ் வந்து யோசனை வரும். இப்ப நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றது இப்போ உலகம் பூரா வசதி காரணமா ஆன்லைன்ல பண்றீங்க. ஆனாலுமே நேர்ல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். இந்த பொம்மையை விட இந்த பொம்மை ஏன்னா விஷுவலா பாக்குறதுக்கும், இப்ப நான் என்னதான் வீடியோல நான் ரொம்ப கிளாரிட்டியான ஒரு கேமரா வச்சு நான் ஷூட் பண்ணி உங்களுக்கு கொடுத்தாலுமே நேர்ல வந்து தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி வாங்குறதுங்கிறது நம்ம சென்னை வாழ் மக்களுக்கு அது ஒரு பெரிய வரமா இருக்கு. அதனால நீங்க நேர்ல மதர்லேண்ட் கிராஃப்ட்ஸை விசிட் பண்ணணுங்கிறத திரும்ப ஒரு அன்பான வேண்டுகோளா வைக்கிறேன். 2 இடத்துல உங்களுக்கு ஷோரூம், ஒன்னு இந்த இடம், இன்னொன்னு மடிப்பாக்கம். நீங்க 2 ஷோரூம்ல எங்க வேணாலும் போய் உங்களுடைய பொம்மை ஷாப்பிங்கா நீங்க பண்ண முடியுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா அளவே இல்லாத ஒரு சந்தோஷம். இந்த மேனுஃபேக்சரிங் எல்லாம் பார்க்கும்போது பொம்மைகள் தயாராகிற இந்த இடம் கலரா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இன்னும் ஃபினிஷ் ஆனவங்க பிறகு பார்த்தோம்னா எவ்வளோ அழகா இருக்கும்லாம் யோசிச்சு பார்க்குறேன். ஒர்க் பண்றவங்க எல்லாம் இங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஒரு கிரைண்டர் மாதிரி ஒன்று இருக்கு, அதுல வந்து அந்த மாவெல்லாம் இது பண்ணுவாங்க போல இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸிங் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்டை இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு என்னுடைய நண்பர். ஸோ ரொம்ப அழகா இருக்கு, இந்த இடத்த பார்க்கவே நல்லா இருக்கு. இப்போ மகாட்ட நம்ம கேட்போம், எவ்வளோ டைம் எடுத்து இப்போ ஒரு பொம்மையை எடுத்து
கலரிங் கொடுக்கறதுன்னு ஆரம்பிச்சா கலரிங் கொடுக்குறது ஒரு 7 days ஆகும் மேம். ஒரு கலர்ஸும் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஆத்துறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஷேட்ஸ் கொடுக்குறது, அதுக்கப்புறம் அந்த கண்ணு வரையறதுலேருந்து அந்த குட்டி குட்டி நெயில்ஸுலேருந்து குட்டி குட்டி ஒர்க்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக அந்த கோல்டோட ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ ஒரு பொம்மைக்கும் அந்த டைம் எடுக்கும் இல்லையா, பேஸ் பெயிண்டிங்லேருந்து ஆரம்பிச்சு. சூப்பர். என்ஜாய் பண்றீங்களா? ரொம்ப என்ஜாய் பண்றேன். தூக்கமே வர மாட்டேங்குது. அடுத்து இதுல என்ன கலர் கொடுக்கலாம், அடுத்து என்ன கலர் கொடுக்கலான்ற யோசனையிலேயே தான் இருக்கும். மீனாட்சிக்கு கலர் கலரா, ஆண்டாளுக்கு கலர் கலரா புடவை கட்டி பார்க்கலாம் இல்ல? ஆமா, அது ஒரு ட்ரெண்டிங்ல இருக்க கலர்ஸ் எல்லாமே போட்டு பார்க்கறது. இப்போ என்ன சாரீஸ்லாம் ட்ரெண்டிங்ல இருக்கோ அந்த கலர் காம்பினேஷன்ஸ்லாம் ட்ரை பண்றது மேலும். சூப்பர் சூப்பர். ஸோ என்ஜாய் பண்ணீங்க. பாப்பா எப்படி கோஆப்ரேட் பண்றா இந்த யூனிட்டுக்குலாம் வந்து அந்த மேனுஃபேக்சரிங் இடத்துக்கு வந்தா? அவ எந்த பிரச்சனையும் இல்லை. அவனுக்கு ஒரு பிள்ளையார் கொடுத்துருவேன், ஒரு ப்ரஷ் கொடுத்துருவேன், அழகா அதை தட்டிக்கிட்டு என்ஜாய் பண்றா. ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம அவ பாட்டுன்னு அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கா. எனக்கு ஒரு எனக்கு அவளும் அதை என்ஜாய் பண்றது எனக்கு ஒரு சந்தோஷம் தான் இங்க. சூப்பர் சூப்பர். ரொம்ப விஸ்தீர்ணமான ஒரு பெரிய ஒரு ஃப்ளோரையே வந்து இவங்க மேனுஃபேக்சரிங்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய கிரைண்டர் மாதிரி இருக்கு, அதுதான் மிக்சிங்காக பயன்படுத்துவாங்க போல இருக்கு. ஒரு பக்கம் அந்த மாவை வந்து ரெடி பண்ணுறதுக்கான மிஷின் இருக்கிறது, அப்புறம் மோல்டெல்லாம் தயாராகி இருக்கிறது. இந்த கலர்லாம் பார்க்கும்போதே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வந்து அதுக்கான பேஸ் பெயிண்ட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜில் மகா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 7 ஸ்டேஜஸ் அப்படி வந்து தான் அது ஃபைனலாக நமக்கு ஒரு அவுட்புட்டாக வருது. ஸோ இவ்வளோ பெரிய ஒர்க்கை முடிச்சு தான் நம்ம கையில் அந்த பொம்மைகள் வந்து அவ்வளோ அழகாக வருது. நம்ம நினச்சா கூட நம்மளால் என்ன பண்ண முடியுது, கோல்டு மட்டும் தான் நம்மளால் வீட்டில் ஒரு சில வருடங்களுக்கு பிறகு கோல்டு வந்து கொஞ்சம் டல்லாக ஆகிடுச்சுன்னா நம்மளால் கோல்டு மட்டும் தான் பண்ண முடியுது. மற்றபடி இந்த பெயிண்டிங் எல்லாம் ஆர்டிசன்ஸ் வந்து அவ்வளோ மெனக்கடலோட பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெயிண்டிங்கு, இங்கே பெயிண்ட்டு அவ்வளோ பெயிண்ட்டு ப்ரெஷ்ஷு அப்படின்னு அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கிடக்கிறத பார்த்தாலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நம்மளால் வீட்டில் வச்சு இந்த மாதிரி பண்ணக்கூடிய வேலையே கிடையாது. இதை வந்து நம்ம ஆர்டிசன்ஸ்கிட்ட கொடுத்து தான் பண்ண முடியும். அந்த ஒர்க்கை அழகாக பண்ணிட்டு இருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே ஒயிட்டில் ரெடியாக இருக்கக்கூடிய பொம்மைகள்லாம் எப்போ என்ன கலரில் வரப்போகுது அப்படிங்கிற க்யூரியாசிட்டி நமக்குள்ளே வர்றதை பார்க்க முடியுது. வரிசையாக ஒரு செமி ஃபினிஷ்டாக இருக்கிற பொம்மைகளை பார்க்கும்போதே ஃபினிஷ் பண்ணி பார்த்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. இப்போ நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் வந்து நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு, அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகள் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நீங்கள் சரஸ்வதி பார்க்குறீங்க, லக்ஷ்மி பார்க்குறீங்க, ஒயிட் பேஸில் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒயிட் பேஸில் இருக்கிற பொம்மைகளை நீங்கள் இங்கே மதர்லேண்ட் கிராஃப்டில் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சரஸ்வதியை என்ன புடவையில் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, மகாலட்சுமிக்கு என்ன வஸ்திரம் சாத்தணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதை பண்ணலாம். உங்கள் வீட்டு குழந்தைகள் வந்து ஆர்டிஸ்டிக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபாடு காட்டுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க வரைஞ்சி பார்க்குறது, கண் வரைஞ்சி பார்க்குறது, இதெல்லாம் பண்ணும்போது அவங்க கையாலேயே அதை நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோங்கிறது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நான் நிறைய இடங்கள் போயிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு மதர்லேண்ட் கிராஃப்டில் தான் கிடைக்கிதுங்கிறது நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்குற அத்தனை பொம்மைகளுமே நீங்கள் சொந்தமாக கலர் பண்ணி பார்க்கலாம். அதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம பாண்டுரங்கன் ருக்குமாய்க்கு ஒரு பிளாக் கலர் ஃபினிஷில் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற மாதிரி வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். மல்டி கலர் கொடுத்து நீங்கள் பண்ணணுன்னாலும் இஷ்டத்துக்கு நம்மளுடைய விருப்பத்துக்கு நம்ம அழகாக இந்த பெயிண்டிங்கை பண்ணி பார்க்கலாங்கிறது ஒரு சூப்பரான ஒரு ஆஃபராக இருக்குது மதர்லேண்ட் கிராஃப்ட்ஸ்லேருந்து. இந்த அழகான பேர், இந்த ஜோடியை பார்த்தாலே நமக்கு பொறாமை வருது இல்லை? இந்த அளவுக்கு அந்யோன்யமா ஒரு கப்புள் இருப்பாங்களான்னு ஒரு பொறாமை எனக்கு வருது. உங்களுக்குலாம் வரலன்னா பெருந்தன்மையோட இருக்கீங்க போல இருக்கு. சிவபார்வதி எவ்வளோ அழகா இருக்கிற இந்த சொரூபம் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி மாயூரம் டால்ஸும் நம்ம நிறைய பார்க்க தான் போகிறோம். முதல்ல இந்த படியை அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நீட்டான அரேஞ்ச்மெண்ட்டு. பேக்ட்ராப்ல அழகா துணி சாட்டின்ல துணி போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அதை நம்ம முழுமையாக பார்த்து ரசிக்கலாம். ஒரு பொம்மையுமே நம்ம பார்க்க போகிறோம். இண்டிவிஜுவலாக காட்டினாதான் உங்களுக்கும் திருப்தி வருங்கிறதுனால நான் முழுமையாக காட்ட போகிறேன். இப்போ நம்ம பார்க்கறது லக்ஷ்மி, பிள்ளையார், சரஸ்வதி. இந்த லக்ஷ்மியும் சரஸ்வதியும் பார்த்தீங்கன்னா 100 வருஷத்து மோல்டு. அவ்வளோ அற்புதமான இந்த டால் வந்து உங்களுக்கு
இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்ல 2 அடி உயரத்துல இருக்கக்கூடிய லக்ஷ்மி சரஸ்வதி உங்களுக்கு வேணும்னா சீக்கிரம் கிராப் பண்ணிக்கோங்க. நான் எனக்கானதை நான் வாங்கிட்டேன். ஸோ நாளைக்கு கேட்பீங்க, நீங்க எங்க மேடம் வாங்குனீங்கன்ட்டு. நான் இப்பவே சொல்லிக்கிறேன், மதர்லேண்ட் கிராஃப்ட்ஸ்ல தான் நான் வாங்கினேன். 100 வருஷத்து மோல்டு, எவ்வளோ அழகா ரொம்ப எளிமையா இருப்பாங்க லக்ஷ்மியும் சரஸ்வதியும். நீங்களும் உங்களுக்கு வேணும்னா உடனே நீங்க கிராப் பண்ணிக்கோங்க. அடுத்து அன்னபூரணியோட ஃபினிஷிங்கை நீங்க பாருங்க. அந்த முகம் வந்து அவ்வளோ அழகா திருத்தமா எவ்வளோ சூப்பரா அந்த கரண்டியிலிருந்து இடுப்புல வச்சிருக்கிற அந்த அன்னக்கூடையிலிருந்து பத்மாசனத்துல அமர்ந்திருக்கிற கோலம், அவங்க தலையில வச்சிருக்கிற கிரீடம்ல இருந்து எல்லாமே ரொம்ப அழகா இருக்கிறது பாக்குறீங்க. அடுத்தது ராஜராஜேஸ்வரிய பாக்குறீங்க. திருத்தமா பினிஷிங் சூப்பரா இருக்கிற ராஜராஜேஸ்வரி. கிருஷ்ணர் குழலூதக்கூடியவர் ரொம்ப சூப்பரா இருக்காரு. ஸ்பெஷலான ஒரு முருகப்பெருமான் நீங்க பாக்குறீங்க. சண்முகர 6 முகத்தோடு மயிலும் சேவலும் வரக்கூடிய காட்சி நீங்க பாக்குறீங்க. இப்போ மகாட்ட எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இப்போ நிறைய பேருக்கு கணவன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாரு கொலு வைக்கிறதுல. மனைவிக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டா, வேண்டவே வேண்டாம், இதுல எல்லாம் எதுக்கு செலவு பண்றீங்க, வேற ஏதாவது ஒரு பிசினஸ் பார்க்கலாம் அப்படின்னு தோணும். மகாவை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கு? எனக்கு ஆர்டிஸ்ட் ஒர்க்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே இந்த வேலை தான் நிறைய பார்ப்பேன். அதில் இவர் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன், பண்ணு நீ இதை ஆரம்பி, நீ ஸ்டார்ட் பண்ணுன்னு அவர் மோட்டிவேட் பண்ணதுனால ஓகே கற்றுக்குவோம் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆரம்பித்தது. எனக்கு அதுக்கப்புறம் ஓவர் இன்ட்ரெஸ்ட்டு. என்னால் இப்போ மேலேருந்து ஏஞ்சி வரவே முடியல, அங்கேயே இருக்கிற என்னை விட்டுருங்கன்ற மாதிரி இருக்குது. எனக்கு அந்தளவுக்கு அது பிடிச்சி போய் அந்த வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பொம்மையும் எல்லாமே செய்ய செய்ய இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வருது. இன்னும் நிறைய பண்ணலாம், இன்னும் வேற பொம்மை இறக்கலாம், புதுசாக இறக்கலாம். ரெகுலராக லக்ஷ்மி சரஸ்வதி துர்கை இல்லாமல் நம்ம புதுசாக ஏதாவது பண்ணலான்றத யோசிச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக என்னோட யூனிக் டால் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக. நிச்சயமா. இது மாதிரி சொல்லும் போதே எனக்கு சந்தோஷமா இருக்கு மகா. இவ்வளோ ப்ராமிசிங்கா மகா சொல்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா இந்த ஃபீல்டுல புதுசா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நீட் இருக்கு. ஏன்னா மக்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். வேற இதெல்லாம் இருக்கு. யங்ஸ்டரா இருக்கிறதுனால, ரொம்ப சின்ன பொண்ணு அப்படிங்கிறதுனால இன்னும் துடிப்போட, இன்னும் நல்ல மார்க்கெட்ல நமக்கான ஒரு அடையாள முத்திரையை பதிக்கணுன்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பா மகாட்ட இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பூரணமான நம்பிக்கை. அதனால அடுத்த வருஷம், ஏன்னா இவங்க வந்து எனக்கே ஆச்சரியம் என்னன்னா, பூமி பூஜை பண்ணிட்டு ஒரு 6 மாசத்துல இவங்க வந்து இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு ஷோரூமை ரெடி பண்ணியிருக்காங்கிறதே எனக்கு வந்து ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயத்த அவங்க சாதிச்சு காட்டியிருக்காங்க. அதனால பொட்டன்ஷியலான இந்த கப்பல் வந்து இன்னும் மென்மேலும் நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம கொலு பொம்மைகள் எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ரேணுகா தேவி ஆரணியில இருக்கக்கூடியவங்க எவ்வளோ அழகா பர்பிள் கலர்ல ஃபேஸோட ரொம்ப அழகான காத்திரமான சிலை. அடுத்தது நீங்க பாக்குறது பைரவி, எவ்வளோ ஒரு தாமரை பீடத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பிறை சூடிய பைரவி பாக்குறீங்க. அடுத்து வளையல் அம்மன் நீங்க பாக்குறீங்க. ஆடி பூரத்துல எல்லாம் அழகா வச்சு நம்ம இங்க அலங்காரம் பண்ணலாம். கழுத்து நிறைய வளையல் மாலை, தலை நிறைய கிரீடமாவே வளையல் கிரீடம் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய வளையல் அம்மன் தான் நீங்க பாக்குறீங்க. விஸ்வரூப துர்கை நீங்க பாக்குறீங்க. அத்தனை முகங்களோட விஸ்வரூபமா இருக்கக்கூடிய துர்கை அழகா பாக்குறீங்க. விலைப்பட்டியலோட நீங்க ஒன்னொன்னா பார்த்துட்டு வர்றீங்க. அடுத்து மகிஷாசுர மர்தினிக்கு முகத்துல தெரிகிற ஆக்ரோஷம், அந்த குரோதம், மகிஷனை கொல்றதுக்கு அவங்களுடைய முகத்துல இருக்கக்கூடிய அந்த கோபாவேசம் வெளிப்படுற மாதிரி அவ்வளோ தத்ரூபமான ஒரு மேக்கிங் தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. பார்த்திபன் வந்து என்கிட்ட கேட்கறதுக்காக சில கேள்விகள் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அவரும் என்கிட்ட இன்டராக்ட் பண்ணணும், என்கிட்ட சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த கேள்விகளையும் நம்ம பார்க்க போறோம். ஆமா, என்னன்னா நாங்க பொம்மை செய்யறதுல இந்த டெவலப்மெண்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க ஃபீல் பண்ற விஷயத்த சொல்லுங்க. நீங்க இவ்வளவு பொம்மை வாங்குறீங்க, பிரம்மாண்டமா கொலு வைக்கிறீங்க, இந்த விஷயம் டெவலப் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட மனசுல இருக்கிற ஒரு ஆதங்கம். என்னன்னா சில நேரங்கள்ல இந்த சீக்ல எல்லாம் வந்து ரொம்ப பிங்க் இது பண்றாங்க, அது பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக் ஃபீல் இல்லாம இருக்கு. அந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, நம்ம வந்து எப்படி மேக்கப் போட்டா நம்ம வீட்டுல வந்து பெண் குழந்தைகளுக்கு கம்மி பண்ணி ஏன் குழந்தை ஆல்ரெடி அழகா இருக்காளே அவளுக்கு ஏன் ரொம்ப அதிகமா மேக்கப் போடுறீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த சீக்ல கொடுக்குற பிங்க் எல்லாம் கொஞ்சம் குறைக்கணும் அது நினைக்கிறேன். அடுத்து வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொம்மைகளை செய்யறப்ப காட்டுற அந்த ஒரு நேர்த்திய அந்த மோல்டு ரெடி பண்ணும்போது பயங்கர டெடிகேட்டடா பண்றாங்க.
ஆனா அந்த பெயிண்டிங் வரும்போது நம்ம நார்த்ல, நீங்க உங்கள்ட்ட நான் சொல்லவே தேவையில்ல, நார்த்ல எக்கச்சக்கமா நீங்க போகாத ஊரே கிடையாது. இப்போ கண்ணெல்லாம் எப்படி வந்து பிள்ளையாருக்கு இருக்கு நார்த்ல, அந்த ஒரு ஃபினிஷிங் வந்து ஏன் நம்ம தமிழ்நாட்டுல கொண்டு வர முடியல? அங்க இருக்கிற கலரிங் வந்து கிரேடு கொடுக்குறாங்க இல்லையா? அவங்க பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல இன்னமும் நான் கேள்விப்பட்டதெல்லாம் தெலுங்குக்காரங்க கன்னடக்காரங்க எல்லாம் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டு பொம்மைகள் தான் எங்களுக்கு வேணும்ன்றாங்க. உலகம் பூரா நம்ம மண்ணை வந்து நல்லா சுடுவோம், டபுள் டைம் ப்ராசஸ் பண்றோம், நம்மளோட பொம்மைகளுக்கு லைஃப் அதிகம், டியூரபிலிட்டி இருக்கு, இது எல்லாம் இருந்தும் கூட அவங்களுடைய அந்த கண்ணுல இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல கொண்டு வந்துட்டா நம்ம ஏன் வந்து நார்த்ல போய் ஒரு பொம்மையை வாங்க போறோம்? எல்லாமே இங்கே கிடைச்சிருமேன்றது ஆர்டிசன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு இம்ப்ரூவ்மெண்டா நான் பாக்குறேன். அதாவது நார்த்துக்கு நம்ம போட்டி போடணும். நம்மளால என்ன முடியாது, எல்லாமே நம்ம பண்றோம். உலகம் பூரா இன்னைக்கு ஏற்றுமதி பண்றோம் இல்லையா? தமிழ்நாட்டுல இருந்து அத்தனை பொம்மைகள் போகுது. நார்த் இந்தியால உருவாகிற மாதிரி அந்த கண்ணு உடைய ஸ்டைல் அதுல வரைகிறாங்க இல்லையா? ஆர்டிபிஷியலா இல்லாம அந்த மைனூட்டான பிரஷஸ் யூஸ் பண்றாங்களா என்னன்னு தெரியல. அது மாதிரி உடம்புல ஸ்கின் டோன் கூட வேரியேஷன் கொடுக்குறாங்க. டபுள் டோன் இருக்கும், ட்ரிபிள் டோன் இருக்கும். அத வந்து நம்ம கொண்டு வரணும். அது ஒரு பெரிய கனவாவும் ஆதங்கமாவும் இருக்கு எனக்கு. ஓகே, நீங்க இந்த வருஷம் சொல்லிட்டீங்க மேம். நெக்ஸ்ட் இயர் நம்ம பொம்மைங்கள்லாம் இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி முகத்துல ரொம்ப பிங்க் இல்லாம டபுள் டோன் ட்ரிபிள் டோன்லாம் பண்ணி நான் காட்டுறேன். நிச்சயமா. தேங்க்யூ பார்த்திபன். ஆதிசக்தி தான் நீங்க இப்போ பாக்குறீங்க. இப்ப பாக்குற அம்பாள் வந்து இடது கைய இறைவன் ஒருவனேன்னு காட்டுறாங்களா என்ன அப்படின்னு எனக்கு புரியல. இத்தனை கரங்களோட இருக்கக்கூடிய இந்த அம்பிகை யாரு, இந்த தேவி யாரு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லி கொடுத்து நான் கத்துக்கிறேன். அந்த மாதிரி இதை கமெண்ட்ல நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்து கோலாப்பூர் மகாலட்சுமி நீங்க பாக்குறீங்க. அடுத்தது விஸ்வரூபம் காட்டக்கூடிய மகாவிஷ்ணு, கீழே அர்ஜுனன் அப்படியே அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற விஸ்வரூப தரிசனம் பாக்குறோம். ஈரோடு சத்தியமங்கலம் பண்ணாரியம்மன் பாக்குறீங்க. சிறுவாச்சூர் மதுரகாளி பாக்குறீங்க. அடுத்து குட்டியா மாயூரம் டால்ஸ் அங்கங்க அவங்க ஸ்பேஸ் ஃபில்லரா பயன்படுத்தி இருக்காங்க. அதை நம்ம தொடர்ந்து பார்க்க தான் போறோம். அடுத்தது பெரியபாளையத்து பவானி அம்மன் லிங்க மீனாட்சி பாக்குறீங்க. தர்மசாஸ்தா ஐயனும் நல்ல ஒரு அழகான பினிஷிங்ல அவருடைய முகம் வந்து அவ்வளோ அழகா இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கிறது பாக்குறீங்க. மாயூரம் டால்ஸ்லயே மகிஷாசுரனை வதம் பண்ணக்கூடிய மகிஷாசுர மர்தினிய நீங்க பாக்குறீங்க. அடுத்தது தீச்சட்டி அம்மன் நீங்க தரிசனம் பண்ணிக்கிறீங்க. குழந்தை ஆண்டாள் பால ஆண்டாளா இருக்கக்கூடியவங்கள பாக்குறீங்க. கருமாரியம்மன் பாக்குறீங்க. அடுத்து ராஜராஜேஸ்வரி ஒரு அடி உயரத்துல இருக்கக்கூடிய சிலை பாக்குறீங்க. ரிஷப வாகனத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான 1.5 அடி சிலை தான் ரிஷப வாகனத்துல அம்மையப்பனாக தரிசனம் கொடுக்கக்கூடிய சிவபெருமானும் பார்வதியும். அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலம் நம்ம பார்த்து பார்த்து ரசிக்கிறோம். ரொம்ப அழகா திருத்தமான சிலையா இருக்கிறது பாக்குறோம். அடுத்து ராஜராஜேஸ்வரி, இதுல சிவபெருமானும் இருக்கக்கூடியது நம்ம பார்க்க முடியுது. காயத்ரி தேவி 5 முகங்களோட இருக்கக்கூடிய சொரூபம் நம்ம பார்க்கிறோம். மகா பெரிவா சேமமா இருங்கோ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகா பெரிவா ஒரு அடி உயரத்துல இருக்கக்கூடிய பேப்பர் மிஷ் டால். அடுத்து நீங்க பாக்குறது பரமபதநாதர், பூதேவி ஸ்ரீதேவி நீலாதேவி சமேதரா இருக்கக்கூடிய பரமபதநாதரை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேதரா காட்சி கொடுக்கக்கூடியது நம்ம பார்க்கிறோம். அடுத்தது சங்கு வடிவத்திலேயே உள்ள பெருமாள் இருக்கக்கூடிய அழகு நம்ம ரசிக்கிறோம். தியான திருக்கோலத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான நம்ம பார்க்கிறோம். நீலகண்டனா அவரு நீல திருமேனியோடு இருக்கக்கூடியவரா ரிஷபத்துல முன்னாடி அமர்ந்துட்டு புலித்தோல்ல உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கிறவரை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பெருமாள் எப்படி இருக்காரு பாருங்க, ரொம்ப அழகா அந்த பிளாக்ல அங்கங்க கோல்டு வர்றது அவ்வளோ அழகா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அடுத்தது முருகப்பெருமான் தனித்துவமா தனியா நிக்கிறாரு. அடுத்தது நீங்க பாக்குறது ராஜராஜேஸ்வரி திரும்ப இன்னொரு முறை நம்ம பாக்குறோம். ஆண்டாள் மடியில ரங்கமன்னாரை வச்சிட்டு இருக்கக்கூடிய அழகு காட்சி நம்ம பாக்குறோம். அடுத்தது மேலக்கோட்டை உற்சவ மூர்த்திகளா 2 திருமூர்த்திகளா நம்ம கருட சேவையில இருக்கிறது, பெருமாள் தனியா வர்றதும் நம்ம அப்படி பார்த்து 2 பொம்மைகள் இணைஞ்சு வர்றத பாக்குறோம். உலகளந்த பெருமாள் வர்றாரு, மகாபலி சக்கரவர்த்தியும் வரக்கூடிய காட்சி. லக்ஷ்மி நரசிம்மருடைய முக திருத்தம் பாருங்க, லக்ஷ்மி ஹயக்ரீவருடைய முக திருத்தம் பாருங்க. அடுத்தது
எங்க அம்மா மீனாட்சி. சரி, எங்க அம்மான்னு சொன்னா உடனே ஏன் உங்களுக்கு தான் அம்மாவா? எல்லாருக்கும் தான். உலகத்துக்கே படியளக்கக்கூடிய அன்னை மீனாட்சியை நம்ம பார்க்கிறோம். முருகப்பெருமான் மயில் முன்னாடி நிற்கக்கூடிய அழகு காட்சி. அந்த காட்சியோட நம்ம மதுரா கண்ணனும் ராதையும் பார்க்கிறோம். அடுத்தது பெருமாள் தாயாரோடு அப்படி ஒரு ஜோடியா நிக்கிறாங்க. ஆண்டாள் ரங்கமன்னாருடைய காட்சி நீங்க ஏற்கனவே பார்த்ததுதான். இன்னொரு சிலை நீங்க பாக்குறீங்க. ஐயப்பன் நம்ம பெரியசா பிரம்மாண்டமா பார்த்தோம். இப்ப அடுத்து திருவாட்சியோட இன்னும் அப்படி கர்ப்பகிரகத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டைல்ல வேணும்னாலும் அழகா இருக்கு. கஜலட்சுமி தனித்து வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாலும் வாங்கிக்கலாம். கைலாயம் செட்டு பாக்குறீங்க. கைலாயத்துல சிவபெருமான், பார்வதி, பிள்ளையார், முருகரோடு இருக்கக்கூடிய காட்சி. குருவாயூரப்பன் பாக்குறீங்க. அடுத்தது ராவணன், இலங்கேஸ்வரன் கைலாய மலையை தூக்கி சுமக்கக்கூடிய காட்சி தான் நம்ம பார்க்கிறோம். மண்பொம்மைகள் மட்டும்தான் நாங்க கொலுப்படியில வைப்போம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் களிமண்ணால செய்யப்பட்டது. ரொம்ப நல்ல பினிஷிங்ல அழகா இருக்காரு பாருங்க. ரேட் இதுலயே போட்டிருக்கிறதும் நீங்க கவனிச்சிருப்பீங்க. குரு தட்சிணாமூர்த்தி இவருமே களிமண்ணால செய்யப்பட்டது. கிளேடால்ங்கிறதுனால ரொம்ப அழகா திருத்தமா இருக்கு. அந்த தலையில வச்சிருக்கக்கூடிய ஊமத்தம் பூ கூட அழகா இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸ்டோன் பினிஷ் மேல எல்லாருக்குமே ஆர்வம் அதிகமா இருக்கு இப்பெல்லாம். அதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க கலர்ஸ் வரும்போது இன்னும் அழகா தெரியுது. குருவாயூரப்பனை பாருங்க, ரொம்ப அழகா இருக்காரு பாருங்க. 18 கரங்களோட இருக்கக்கூடிய துர்க்கை தான் நீங்க பாக்குறீங்க. ரொம்ப அழகா அன்னை மீனாட்சியினுடைய பச்சை நிறம் தெரிகிற மாதிரி சிம்ம வாகினியா மகிஷன் மேல ஏறி நிற்கக்கூடிய துர்க்கையை நம்ம பாக்குறோம். மாயூரந்தாள்ஸ் வரிசையா நம்ம பாக்குறோம். அதுல பாண்டுரங்கன், ருக்குமாயி, ராமருடைய பரிவாரம், கண்ணப்ப நாயனாருடைய ஸ்டோரி, அர்த்தநாரீஸ்வரர்னு வரிசையா மேல் வரிசையில நம்ம அத்தனை பொம்மைகள் பாக்குறோம். கீழே பாத்தீங்கன்னா காமாட்சி அம்மன் ரிஷப வாகனத்துல சிவபார்வதி, அப்புறம் துர்க்கை இருக்கிறது சிம்ம வாகனத்துல இருக்கிறது. அப்படியே நம்ம பாக்குறோம். மீனாட்சி, ஆண்டாள், கருமாரி அம்மன் வரிசையா இந்த இரண்டாவது தட்டுல அழகா வச்சிருக்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம். மூணாவது கற்பக விநாயகர் கொள்ளை அழகோட இருக்கிறவரை பாக்குறோம். பின்னாடி இருக்கக்கூடிய மீனாட்சி ஆகா ஓஹோன்னு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா இருக்காங்க. அடுத்து இந்த சயன கோலம் ஆதிசேஷனுடைய இந்த ஸ்டைல், உடம்புல எப்படி பாம்புக்கு அந்த மேல ஒரு செதில் செதிலா இருக்கிற மாதிரி அந்த ஸ்கின் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெருமாளை நீங்க பாக்குறீங்க. ஒட்டிப்பு சிலைங்கிறது இந்த நடுவுல வரக்கூடிய கேப்ல இருந்து உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சிரசு அம்மன் பெருசு வேணும்னாலும் வாங்கிக்கலாம், சின்னது வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அடுத்து நீங்க பாக்குறது கருமாரியம்மன், முருகப்பெருமான் பாக்குறீங்க. அதுக்கப்புறம் ஒரே மாதிரி மாடல்ல லக்ஷ்மி, சரஸ்வதி, விநாயகர் பெருமானை நீங்க பாக்குறீங்க. மீனாட்சி திருக்கல்யாணம் இதுவரைக்கும் நீங்க ஸ்டோன் பினிஷ்ல பாத்திருக்க மாட்டீங்க. ரொம்ப அழகான மீனாட்சி திருக்கல்யாணம் பாக்குறோம். அகிலாண்டேஸ்வரி கொள்ளை அழகோட நல்ல பினிஷிங்ல இருக்காங்க. முருகப்பெருமானும் அழகா நீங்க பாக்குறீங்க. சிரசு அம்மன் பாக்குறீங்க. துர்கா லட்சுமி, சரஸ்வதி மினியேச்சர்ல பாக்குறீங்க. ஏன்னா இப்பதான் நான் குழு ஆரம்பிக்கிறேங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு 4 inches தான் ஹைட்டே. அதுலயே நமக்கு இந்த 3 பொம்மைகளும் அழகா வச்சு நம்ம தொடங்கிடலாம். பாலாவுடைய அந்த ஹேர் ஸ்டைலிங் எல்லாம் பாருங்க. அந்த கருப்புக்கே ஒரு அழகு இருக்கும். அந்த அழகோட தெரியக்கூடிய பாலாவை நம்ம பாக்குறோம். பின்னாடி வராகி அம்பாள் இருக்காங்க, அன்னபூரணி இருக்காங்க. பின்னாடியும் நிறைய பொம்மைகள் வச்சிருக்காங்க. அபிராமியில இருந்து ஆண்டாள், மீனாட்சின்னு நிறைய பொம்மைகள் நம்ம இந்த வரிசையிலையுமே நம்ம பார்க்க முடியுது. அடுத்து நீங்க காயத்ரி தேவி நீங்க பாக்குறீங்க. அதுக்கு முன்னாடி வரிசையா நம்ம அம்பாள், அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலமும், அடுத்தது வராகி அம்பாளும் பாக்குறோம். எப்போதுமே பெருமாளும் தாயாரும் எல்லார் வீட்லயுமே நம்ம வச்சு வழிபாடு பண்ணுவோம். ஏன்னா புரட்டாசி மாதத்துல வரும் நமக்கு நவராத்திரி. அதனால பெருமாள் தாயார் ஸ்டோன் பினிஷ்ல அழகா இருக்கிறது பாக்குறோம். அடுத்து நீங்க பாக்குறது ராஜராஜேஸ்வரி பாக்குறீங்க. அப்புறம் நீங்க பாக்குறது கருமாரியம்மன், சிவபெருமான், அப்புறம் கருமாரியம்மன் சின்ன சைஸ்லயும் இருக்கு. துர்க்கை அம்பாளுமே நமக்கு ஸ்டோன் பினிஷ்ல அழகா இருக்கிறத நம்ம பாக்குறோம். நித்திய கல்யாண பெருமாள் பாக்குறோம். நல்ல அழகான உடன் பினிஷ். அதுக்கப்புறம் கோல்டுல அதாவது காப்பர் பினிஷ்ல இருக்கக்கூடிய விநாயக பெருமான் சூப்பரா இருக்காரு. மயில் முன்னாடி நிற்கக்கூடிய இந்த அழகன் முருகனை ரொம்ப ஆசையா யார் வாங்கிக்க போறான்னு தெரியல. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கருமாரியம்மன் பாக்குறோம். ராமானுஜர் கைகூப்பி வணங்கியபடி இருக்காரு. அப்புறம் சிம்ம வாகினியா இருக்கக்கூடிய துர்க்கையை பாக்குறோம். அடுத்தது அட்டகாசமான ஒரு விநாயக பெருமான், அவ்வளோ டீட்டெயிலிங்கோட இருக்கக்கூடிய ஒரு விநாயக பெருமான் ஸ்டோன் பினிஷ்ல இருக்காரு.
அடுத்தது ஹரிஹர சுதன் அப்படின்னு அதாவது மகாவிஷ்ணு, சிவபெருமான், ஐயப்பன் 3 பேரும் கலந்த ஹரிஹர சுதன் பாக்குறீங்க. ஆஞ்சநேயர் ராமலட்சுமணரை தோல்ல சுமக்கக்கூடிய காட்சி பாக்குறீங்க. முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்துல இருக்கக்கூடிய பழனி முருகரை நம்ம பாக்குறோம். அடுத்தது ஒரு தட்சிணாமூர்த்தி சூப்பரான பினிஷிங்ல 1.5 அடி உயரத்துல இருக்கிறவரும் நம்ம பாக்குறோம். கோமாதா நல்ல பினிஷிங்ல இருக்கிறது. அடுத்தது ஆதி அந்த பிரபு பாக்குறோம், ஆண்டாள் பாக்குறோம், ஆஞ்சநேயரும் ராமரும் ஆலிங்கன காட்சி பாக்குறோம், காலிங்க நர்த்தனம் ஆடக்கூடிய கிருஷ்ணரை பாக்குறோம், விஸ்வரூப தரிசனம் ஏற்கனவே பார்த்தது நம்ம பாக்குறோம். ரிஷப வாகனத்துல இருக்கக்கூடிய அம்மையப்பன், கீழே முருகப்பெருமான் பிள்ளையாரும் வர்றாங்க. அப்புறம் பிள்ளையார் நல்ல ட்ரெடிஷ்னல் பினிஷ்ல இருக்கிறவரு. அடுத்தது ஏகபாத மூர்த்தி அப்படிங்கிற சிலை. இந்த சிலையில ஒத்த காலில் சிவபெருமான் நடுவுல நிக்க, ஒரு பக்கம் பிரம்மாவும் ஒரு பக்கம் மகாவிஷ்ணுவும் வர்றது நம்ம பாக்குறோம். முன்னாடி இருக்கக்கூடிய யானைகள் ரொம்ப அழகா இருக்கிறது, தத்ரூபமா இருக்கிறதும், அந்த கண்கள் அவ்வளோ நேர்த்தியா இருக்கிறதையும் நீங்க பார்த்து ரசிக்கிறீங்க. முருகப்பெருமான் செம்ம கியூட்டா இருக்காரு, நடராஜ பெருமானும் ஸ்டோன் பினிஷ்ல இருக்காரு. எப்போதுமே தலையாட்டி பொம்மைகள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவோம். வட இந்தியாலையும் இந்த மாதிரி மேக்கிங் எல்லாம் இருக்கு. காந்தாரா கொண்டு வந்திருக்காங்க பாருங்க, ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. இந்த படம் எவ்வளோ தடவை பார்த்துருப்பீங்க, அல்லது இது மாதிரி ஒரு படம் இன்னொரு தடவை வருமா அப்படின்னே தெரியாது. ஸோ நம்ம இன்னும் 10 வருஷம் கழிச்சும் நம்ம இந்த படத்தை நினைவுபடுத்திக்க முடியும்னா இந்த பொம்மையை வாங்கி வச்சாதான் அது நடக்கும். ஸோ இந்த பொம்மையை கண்டிப்பா நீங்க வாங்கி வைங்க. பல குழந்தைகளுக்கு நீங்க ஒரு விண்டேஜ் மூவின்னு சொல்லிட்டு 10 வருஷம் கழிச்சு அவங்க ரசிச்சு இதை பத்தி பேசுவாங்க. அப்படி ஒரு அழகான பொம்மை தான் இந்த காந்தாரா. இன்னும் இருக்கக்கூடிய அனைத்து பொம்மைகளுமே பாருங்க ஒவ்வொரு விதத்துல ஒன்னொன்னு அழகா இருக்கு. பார்த்திபன் ஏதோ கேள்வி எல்லாம் கேட்க போறாரு, எனக்கு ஒரே நடுக்கமா இருக்கு. என்னன்னா மேம், எல்லா இடத்துலயும் போயிட்டு வீடியோஸ் பண்றீங்க எல்லாமே ஓகே, நிறைய கொலு பொம்மை வச்சிருக்கீங்க. இந்த பொம்மையோட இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படி மேம் வந்துச்சு? ஏன் மேம் அது கொலு பொம்மை? நிறைய பேருக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதே கொலு பொம்மை. அது என்னோட அப்பாட்டேந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கே சில விஷயங்களுக்கு காரணமே சொல்ல தெரியாது. ஆக்சுவலி இதுதான் உண்மை. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க மீனாட்சி மேல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா எனக்கு காரணமே தெரியல. அது தன்னால அது ஒரு 10 வருஷமா 12 வருஷமா மீனாட்சி பைத்தியமா நான் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி இந்த கொலு பொம்மைகள் மேல ஒரு பைத்தியமா ஆனதுக்கு எங்க அப்பா ஒரு காரணமா இருக்கலாம்னு தோணுது. ஏன்னா அந்த காலத்திலேயே சின்ன வயசுலயே நான் நாகப்பட்டினத்துல பிறந்து வளர்ந்து அந்த பீரியட்ல அப்பா அவ்வளவு பிரம்மாண்டமான கொலு வைப்பாரு. அந்த காலத்துல எல்லாம் நமக்கு இப்ப எனக்கு ஐயப்பன் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஹெல்ப் பண்றாரு இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் எல்லாம் கிடைக்காது. அவங்கவுங்க வீட்டுல தான் பண்ணுவாங்க. ஸோ திருப்பதி மலை மாதிரி செட் பண்ணுவாரு. அவர் ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா இருந்ததுனால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆஃப்டர் ஸ்கூல் அவர்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு வந்துருவாங்க. எல்லாருமா கலந்துக்கிட்டு அந்த மலையெல்லாம் செட் பண்ணும் போதெல்லாம் பார்க்கும்போது 1 மாசம் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்திலேயே நான் ரொம்ப குழந்தையா இருந்த காலத்திலேயே அப்பா இன்விடேஷன்லாம் ரெடி பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு எங்க வீட்டுல அந்த கொலுன்னா ரொம்ப பிரசித்தமா இருக்கும். அப்பாவோட பங்களிப்பு அந்த கொலு பொம்மைய ரெடி பண்றது, தீம் ரெடி பண்றது, இதெல்லாம் அப்பா பண்ற வேலை. அப்பவே வீடெல்லாம் கையாலேயே பண்ணுவாங்க. ஓட்டு வீடு அந்த அதெல்லாம் பண்ணுவாங்க. தெர்மோகோல் எல்லாம் அப்ப கிடையாது. அப்ப வெறும் கார்ட்போர்ட்ல அட்டையில தான் பண்ணுவாங்க. அந்த நோட் புக் அட்டையெல்லாம் வச்சு அதுக்கு பெயிண்டிங் பண்ணுவாங்க, காவி அடிக்கிறது, கோயிலோடைய காம்பவுண்ட் ரெடி பண்றது. அப்புறம் ஸ்ட்ரீட் லைட், அப்பாவுக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க் நல்லா தெரியும். அதனால அவர் என்ன பண்ணுவார், ஸ்ட்ரீட் லைட் ஒரு வீட்டுக்குள்ள ஊஞ்சல் போட்டிருப்பாரு. அத எல்லாரையும் குழந்தைங்க வந்தாங்கன்னா நீங்க குடிஞ்சு பாருங்க உள்ள ஊஞ்சல் தொங்குறது தெரியுதா அப்படிம்பாரு. அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற டீட்டெயில கூட அவ்வளவு அழகா பண்ணுவாரு. அதனால அவர்கிட்ட எனக்கு மோஸ்ட்லி அது வந்தது. அந்த அதாவது இந்த மாதிரி ரொம்ப கிரியேட்டிவா விஷயங்களை செய்யறது அப்பாட்டேந்து வந்திருக்கு. அம்மாட்டேந்து தான் ஆன்மீக உணர்வு. எங்க அம்மா அந்த காலத்துல நிறைய விளக்கு பூஜை பண்றது, நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. சோ ஒவ்வொரு பொம்மையும் எங்க அம்மா அந்த முகத்தை லட்சணம் பார்ப்பாங்க. எங்க அப்பாவுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அதுல அதே மாதிரி ஒரு படியில வைக்கும் போது எங்க அப்பாவை போட்டு டென்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பொம்மை இப்படி லைட்டா திரும்பிக்கிட்டு இருக்கு, நீங்க நேரா வைங்க அப்படிம்பாங்க. ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க அம்மா. அவங்களுடைய முக லட்சணம் பாக்குற அந்த இது நான் கத்துக்கிட்டேன். அது சின்ன வயசுல இருந்து. ஸோ 2 பேரோட காம்பினேஷன்ல நான் அதை பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் கொலு பொம்மை மேல இப்படிதான் இன்ட்ரெஸ்ட் வந்தது. சரபேஸ்வரர் நம்ம பாக்குறோம். சரபேஸ்வரர் வழிபாடும் இப்ப பிரசித்தி ஆயிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம். நம்மளால கோயிலுக்கு போய் அங்க வழிபாடு பண்ண முடியல, வெளிநாட்டுல இருக்கீங்க, சரபேஸ்வரர் இந்த ஊர்ல இருக்கிற கோயில்கள்ல இல்ல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி கொலு பொம்மை வாங்கிட்டு போய் நம்ம வீட்டுல வச்சு
தொடர்ந்து சரபேஸ்வர வழிபாடை நீங்க பண்ண முடியும். தொடர்ந்து இன்னும் நிறைய செட்டு பொம்மைகள்லாம் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு கியூட் செட்டை நான் இது வரைக்கும் பார்க்கல. உங்களுக்கும் இந்த செட் ரொம்ப பிடிச்சிருக்கும். பார்த்தோடனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? பஞ்சாயத்து நடக்குதுங்க. 2 குடும்பம் சண்டை போட்டுட்டு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட தீர்ப்பு எழுதுறதுக்காக நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா கிராமத்துல எந்த கோர்ட்டுக்கும் போக மாட்டாங்க. அவங்க பஞ்சாயத்து தலைவர் சொல்றதுதான் இறுதியான தீர்ப்பு அப்படின்னு வந்துருவாங்க. அந்த மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க. மரத்தடியில நடக்கக்கூடிய பஞ்சாயத்து. அங்க ஒரு சொம்பு இருக்கும். கடா மீசையோட இருக்கிறவரெல்லாம் நம்ம பாக்குறோம். 2 குடும்பம் வந்து அங்க சண்டை போட்டுட்டு பிரச்சனை பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதுதான் நீங்க பாக்குறீங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த கியூட்டான செட்டு. கிராமத்து செட்டு நீங்க நவராத்திரியில பிளான் பண்றீங்கன்னா இதை மாதிரி வைக்கலாம். இங்க கிராமத்து பண்ணையார் வந்து அழகா விவசாயத்தை மேற்பார்வையிடுறதுக்கு வர்றாரு. நல்ல மூட்டை மூட்டையா நெல் அள்ளி அதை டிராக்டர்ல அனுப்புற மாதிரி காட்சிகள். பெண்கள் தான் நாத்து நடுவாங்க, களை பறிப்பாங்க இல்லையா? அதெல்லாம் இங்க அழகா காட்சிப்படுத்தியிருக்காங்க. பானை செய்யறவங்க குயவர்களுடைய வாழ்வியல் முறை, அந்த சக்கரத்துல சுழட்டி அந்த களிமண்ணை எப்படி அவங்க பதப்படுத்தி ஒரு பானையா உருவாக்குறாங்கன்றத அழகா அவங்க வந்து அந்த குடும்பமே அதுல எப்படி இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. ஒரு ஓலை வீடு, அந்த வீட்டெல்லாம் அழகா காட்டியிருக்காங்க. பழனி முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கக்கூடிய பக்தர்கள் தான் பாக்குறோம். ஆண்களும் காவடி எடுக்கிறாங்க, பெண்களும் காவடி எடுக்கக்கூடியது. நாதஸ்வரம் இசை கச்சேரியோட காவடி எடுத்துட்டு போறதுதான் நம்ம பாக்குறோம். அடுத்தது குழாய் அடியில அழகா பொறுமையா நின்று நிதானமா பெண்கள் பேசிட்டு குடும்ப கதையெல்லாம் பேசிக்கிட்டே தண்ணி பிடிக்கிறாங்க. ஒரு சூப்பரான கல்யாணத்தை அட்டன் பண்ணுவோம். முதல்ல என்ன நடக்குது, பெண் பார்க்கக்கூடிய படலம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டாரெல்லாம் வந்து இந்த சோஃபால உட்காந்துருக்காங்க. பெண் வீட்டார் அவங்கள வரவேற்று இவங்க காஃபி டம்ளரோட அவங்க வந்து இந்த பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு காஃபி கொடுக்கறதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. இங்கே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் நலங்கு வைக்கிறாங்க. அந்த பெண்கள்லாம் கூடி அழகா நலங்கு வைக்கிறாங்க. தாய் மாமா வீட்டிலேருந்து வரிசையெல்லாம் வருது. அப்படி ஒரு அழகான காட்சி பார்க்குறோம். அடுத்தது கல்யாணத்துக்கு முதல் நாள் தானே இப்பெல்லாம் ரிசப்ஷன் நடக்குது. அந்த ரிசப்ஷன் காட்சி, அதுல நிறைய பேர் அந்த கேமரா பர்சன் வந்து இங்க இருக்கிறது வரைக்கும் நம்ம பார்க்குறோம். கிஃப்டோட வரக்கூடியவங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அடுத்தது மறுநாள் காலையில அதிகாலை முகூர்த்தம், கல்யாணம் நடக்குது. சூப்பரா மணப்பெண் மணமகன் அவங்களுடைய தோழர்கள் தோழியர் இருக்காங்க. அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து மேல தாளத்தோட கெட்டி மேல முழங்க சூப்பரா ஒரு கல்யாணம் நடக்குது. அடுத்து பந்தி, கல்யாணம்னாலே விருந்து சாப்பாடு. அதை வந்து அழகா கீழே உட்காந்துட்டு சூப்பரா சாப்பிட்றாங்க. சொந்தக்காரங்களே பரிமாறுறாங்க. அதுதான் அந்த காலத்துல நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம். அதையே காட்டியிருக்காங்க. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா அந்த பெண் வந்து அதுக்கப்புறம் வளகாப்பு சீமந்தம் நடக்கக்கூடிய காட்சி. அதை வந்து ஒரு முக்காளி போட்டு அந்த நலங்கு ஐட்டத்தெல்லாம் வச்சு அழகா அந்த பொண்ணுக்கு நலங்கு வச்சு விட்டு வளையல்லாம் போட்டு சீமந்தம் நடக்கிறது. நாதஸ்வர இசையோட குடும்பம் உற்றார உறவினர்லாம் வந்திருக்காங்க. அடுத்து குழந்தை பிறந்து தாய்மாமா மடியில வச்சு மொட்டை அடிச்சு காது குத்தக்கூடிய அழகு காட்சி தான் நீங்க பாக்குறீங்க. தாத்தா பாட்டியெல்லாம் அதுல இருக்கிறதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. இந்த பக்கம் தாய் பாஸ் விளையாடிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி அக்கேஷன், ரொம்ப ஃபேமிலி டைம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள்லாம் தாய் பாஸ் விளையாடிட்டு இருக்காங்க. மூஞ்சி ஒரு டான்ஸ் எல்லாம் நம்ம இப்ப பாக்குறோம். வாத்தியங்கள் இசைக்கக்கூடிய பிள்ளையாருடைய கச்சேரி நடக்கிறது. கற்பக விநாயகர் வெவ்வேறு சைசஸ்ல கிடைக்கிறதும் நம்ம இங்க பாக்குறோம். வராகி அம்மனும் பச்சை புடவை வேணும்னாலும் சரி, சிவப்பு புடவை வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விநாயக பெருமானுடைய போஜனம் நல்ல பெரிய வாழை இலையா போட்டு அவருக்கு பிடிச்ச பதார்த்தங்களை எல்லாம் வச்சு தட்டு நிறைய பதார்த்தங்கள் வச்சு மூஞ்சூர் கையிலையும் ஒரு லட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகா இருக்கக்கூடிய விநாயக பெருமான் பாக்குறீங்க. தசாவதார சிலைகள் களிமண்ணால செய்யப்பட்டது வரிசையா பாக்குறீங்க. அதன் பிறகு நீங்க பாக்குறதெல்லாம் அஷ்டலக்ஷ்மிகள் கருப்பு வண்ணத்துல ரொம்ப கிளாசி பினிஷ்ல இருக்கிறது நம்ம பாக்குறோம். ராம் பரிவார் செட்டும் ரொம்ப அழகான பினிஷிங்ல பாக்குறோம். தனியா தாயார் பூதேவி ஸ்ரீதேவி அப்படி இருக்கக்கூடிய பெருமாளும் நம்ம சேர்த்தி வடிவத்துல களிமண்ணால செய்யப்பட்டது பாக்குறோம். அடுத்தது யோக ஆஞ்சநேயர் சிலையும் பக்கத்துல பாக்குறீங்க. அடுத்தது நாமக்கல் ஆஞ்சநேயர், நாமகிரி தாயார் இப்படி இருக்கக்கூடிய அந்த செட்டும் நீங்க பாக்குறீங்க. ராம்லலா செட்டும் அழகா பாக்குறீங்க. லக்ஷ்மி வராகரை நம்ம பாக்குறோம். சங்கீத மும்மூர்த்திகளை நீங்க பாக்குறீங்க. இந்த 3 தேவியர் பாத்தீங்கன்னா காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி இருக்காங்க. அடுத்தது மும்மூர்த்திகள் சிவா, விஷ்ணு, பிரம்மா இருக்கக்கூடிய காட்சியும்
விநாயக பெருமான் காப்பர் ஃபினிஷ்ல இருக்கிறதும் நம்ம பார்க்கிறோம். ராமருக்கும் சீதாவுக்கும் நடக்கக்கூடிய சீதா கல்யாண வைபோகமே அப்படின்னு சொல்ற மாதிரி அழகான ஒரு கல்யாண செட்டப் தான் நம்ம பார்க்கிறோம். இங்கே ஆண்டாள் ஜனனம், அந்த துளசி மாடத்துக்கு கீழே பெரியாழ்வார் கண்டெடுக்கக்கூடிய ஆண்டாள் நம்ம பார்க்கிறோம். ஆண்டாள் அதுக்கப்புறம் கண்ணாடியில கிருஷ்ணரை பார்க்கக்கூடிய காட்சி. அடுத்தது சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள நல்ல வளர்ந்த ஒரு பெண்ணா நம்ம பார்க்கிறோம். ரங்கமன்னாரோடு இணையக்கூடிய காட்சி. பின்னாடி கோபுரம் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கிறோம். மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் கிளேல 3/4 அடி உயரத்துல இருக்கக்கூடியது. அதுல வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாரும் வர்ற மாதிரி நம்ம பார்க்கிறோம். அடுத்து ஸ்ரீனிவாச கல்யாணமும் சூப்பரா நடக்குது பாருங்க, அதையும் நம்ம பார்க்கிறோம். தெய்வ திருமணங்கள் பார்த்த மாதிரியே தெய்வ அனுகிரகத்தோட நடக்கக்கூடிய மனித திருமணமும் நம்ம பார்க்கிறோம். பக்த பிரகலாதனுடைய சரித்திரத்தை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லணும் இல்லையா? பக்த பிரகலாதன் பிறப்புல இருந்து அப்புறம் யானை விட்டு இடற வச்சு வதம் பண்றதுக்கு ட்ரை பண்றது, ஹிரண்யாட்சதன் அந்த மாதிரி அசுரர்களோட இருக்கக்கூடிய காட்சி, நாக பாம்புகளை தீண்ட வைக்கிறது, நெருப்புல தள்ளி விடுறது, தண்ணியில தள்ளி விடுறதுன்னு இத்தனை காட்சிகளும் எவ்வளவு நேர்த்தியா வடிவமைக்கப்பட்ட பக்த பிரகலாதனுடைய சரித்திரம் தான் நம்ம இங்க இத்தனை பொம்மைகளா பாக்குறோம். ராவணன் தர்பார்ல சிரஞ்சீவி ஆஞ்சநேயர் வாளை சுருட்டிட்டு மேல ஏறி உட்கார்ந்து இருக்கக்கூடிய அழகான காட்சி. இதுல நிறைய விபீஷணர்ல இருந்து இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் அந்த தர்பார்ல இருக்கிறவங்க காவலாளிகள் உட்பட இவ்வளவு பேரும் வர்றத பாக்குறோம். கண்ணப்ப நாயனாருடைய ஸ்டோரியை தனித்தனி பொம்மைகளா வச்சு பார்க்கணும். அங்க பின்னாடி ஒரு மரத்துக்கு பின்னாடி அந்த அர்ச்சகர் எட்டி பார்ப்பாரு, யாருடா அது டெய்லி இந்த சிவபெருமானுக்கு பூஜை செய்யறதுன்னு அவர் பார்க்கக்கூடிய காட்சியும் பார்க்கிறோம். இங்க பாக்குறது இதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. திருமூர்த்தி தத்தாத்திரேயர். தத்தாத்திரேயர் நின்ற கோலத்துல நிறைய இடங்கள்ல பார்த்திருப்பீங்க. ஆனா அமர்ந்த திருக்கோலத்துல சுத்தி நாய்கள் நரிகள் இருக்க, பசுமாடுகள்லாம் இருக்க, இப்படி ஒரு அழகான காட்சி. சிவா விஷ்ணு பிரம்மா இணைஞ்ச சுரூபமா தத்தாத்திரேயர் பாக்குறீங்க. அடுத்து நம்ம கிருஷ்ணலீலால வரக்கூடிய கோவர்தனகிரி மலையை தூக்கக்கூடிய காட்சி, இந்திரன் பணிஞ்சு நிற்கக்கூடிய காட்சி அப்படின்னு அவ்வளோ அழகான காட்சி நம்ம பார்க்கிறோம். இங்க ராமானுஜர் அவருடைய சீடர்களோடு இருக்கக்கூடிய காட்சி. ராமானுஜரா தேசிகரான்னு தெரியல, ஆனா அவருடைய சீடர்கள் குருகுலவாசம் இப்படிங்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ட்ரெடிஷ்னலான ஒரு திருமணம் நடக்குது. உற்றார் உறவினரோட சம்மதத்தோட அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து ஒரு திருமணம் நடக்கக்கூடிய காட்சி பார்க்கிறோம். மேருமலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கயிறாக்கி ஒரு பக்கம் அசுரர்களும் ஒரு பக்கம் தேவர்களும்னு சொல்லி அப்படி அந்த அமிர்தம் கிடைக்கணுங்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறதும், மோகினி அமிர்த கலசத்தோட வெளியில வர்றது, இதுல வர்றது சிவா விஷ்ணு அப்படிலாம் வருவாங்க. சிவனும் பிரம்மா, சரஸ்வதி, சிவன் பார்வதி, மகாலட்சுமி தாயார் வர்றது, இப்படி இத்தனை காட்சிகளும் இத்தனை பொம்மைகளும் இதுல வந்துரும். அடுத்தது திருப்பதி பெருமாள் அவரை தரிசனம் பண்றதுக்காக, ஏழுமலையப்பனை தரிசனம் பண்றதுக்காக நேர்த்தி கடனோட போகக்கூடிய பக்தர்களை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யத்தை அள்ளி வழங்கக்கூடிய கனகதாரா ஸ்தோத்திரம் உருவான அந்த வரலாறு, ஆதிசங்கரர், இப்படி காட்சிகள் நம்ம நெல்லிக்கனி காட்சியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது மீனாட்சி திருக்கல்யாண வைபோகம் பார்க்கிறோம். துலாபாரம் நடந்த கதை. அதுல பாமா ருக்மணி 2 பேருக்குள்ள போட்டி நாரதர் அந்த கலகத்தை ஏற்படுத்தி துலாபாரம் எப்படி உருவானதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 3 தேவியர் இருக்காங்க பாருங்க. அதாவது தசரத மகா சக்கரவர்த்தி புத்திரகாமிஷ்டி யாகம் நடத்தக்கூடியது நம்ம பார்க்கிறோம். சஞ்சீவி மலைய ஆஞ்சநேயர் தூக்கிட்டு வரக்கூடிய காட்சி, லக்ஷ்மணன் மூர்ச்சை அடைகிறது அப்படிங்கிற காட்சியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். 18ஆம் படி ஐயப்பனுக்கு நடக்கக்கூடிய பூஜை, எப்படி கன்னிசாமி சாமிமார்கள்லாம் எப்படி அந்த பூஜை நடக்குதுங்கிறத பார்க்கிறோம். கார்த்திகை பெண்கள் 6 குழந்தைகளை இணைச்சு எப்படி அறுமுகத்தோடு முருகப்பெருமான் உருவாகக்கூடிய கதை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் லக்ஷ்மி குபேர் எப்படி இருக்காங்க, குபேரருடைய மனைவி சித்திரகலா அவங்களோட இருக்கக்கூடியது நம்ம பார்க்கிறோம். அடுத்தது கடோத்கஜன் மாயா பஜாருடைய செட்டு தான் நம்ம பார்க்கறது. கும்பகர்ணனை துயில் எழுப்புறதுக்காக இது ஒரு நல்ல ஃபினிஷிங்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல டாலா இருக்கு, ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா இருக்கு. அடுத்தது கணவன், ஒரு சின்ன ஒரு பையன் இருக்கான், அப்புறம் மனைவி, ஒரு சின்ன குட்டி குழந்தையோட ஒரு குடும்பம் அப்படி பார்க்கிறோம். மகா பெரிவாவுடைய தரிசனம் இங்க பார்க்கறது.
பார்த்தசாரதி பெருமாள் தாயாரோடு இருக்கக்கூடிய காட்சி. கிருஷ்ணருடைய அஷ்ட சகிகள் அப்படின்னு 8 பேர் இருப்பாங்க. அந்த 8 பேரும் வாத்தியங்கள் இசைக்க கிருஷ்ணர் ராதாவோடு அந்த ஒரு சல்லாபத்துல இருக்கக்கூடிய காட்சி தான் நம்ம பார்க்கிறோம். இதுல பியூட்டி என்னன்னா, ஒவ்வொரு சகியோட பேருமே இதுல அழகா எழுதி போட்டு வச்சிருக்காங்க. இந்த செட்டும் இதுவரைக்கும் நான் பார்க்காத ஒரு செட்டா இருக்கு. அடுத்தது முருகப்பெருமானுடைய திருக்கல்யாண வைபவம் அவ்வளோ அருமையா கோலாகலமா நடக்குது. தெய்வானைய திருமணம் செய்யக்கூடிய அற்புதமான காட்சி தான் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் மாமா மாமி பார்க்குறோம். கைலாய செட்டில் இந்த மாங்கனிக்காக நடக்கக்கூடிய போட்டி தான். சிவபெருமான் கையில மாங்கனி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வாஸ்து லக்ஷ்மி தான் நீங்க பாக்குறீங்க. வாஸ்து லக்ஷ்மி செட்டில் பார்த்தீங்கன்னா குதிரை சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியதா, காமதேனு எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியது, கற்பகத்தரு, இப்படிலாம் வரக்கூடிய ஒரு வாஸ்து லக்ஷ்மி செட்டு தான். இதுல வரக்கூடிய மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா யானை மேல அமர்ந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரையும் நம்ம பார்க்கிறோம். ராமர் சீதாவுடைய திருமண வைபோகம் தான் பார்க்கிறோம். ஏற்கனவே நம்ம முருகப்பெருமான் கார்த்திகை பெண்கள் அப்படின்னு பார்த்தோம். கைலாயத்தோடு இணைஞ்ச காட்சியா இப்ப நம்ம பார்க்கிறோம். அடுத்து பொன்னியின் செல்வன்ல 10 கேரக்டர்ஸ் வரக்கூடிய முக்கிய கேரக்டர்ஸ் 10 பேரு இந்த பொம்மைகள் வடிவத்துல வருவாங்க. பொன்னியின் செல்வன் வந்து எவர் கிரீன் ஒரு செட்டு தான் நீங்க பாக்குறீங்க. பூதேவி ஸ்ரீதேவி தாயாரோடு இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் பண்ணிக்கிறோம். தெப்பக்குளம் செட்டு தான் அழகா நீங்க பாக்குறீங்க. நல்ல கால் நினைச்சு தெப்பக்குளத்துல மக்கள் உட்கார்ந்து இருக்கிறதும் இங்க பெருமாள் தாயாரோடு இருக்கிறது காட்சியெல்லாம் நம்ம பாக்குறோம். அடுத்தது மாமா மாமி, செட்டியார், ஆச்சியம்மா, இப்படி பாக்குறோம். இங்கே கிருஷ்ணலீலாவுடைய காட்சிகள்லாம் வெவ்வேறு விதமா பார்க்குறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதை. நமக்கு கிருஷ்ணலீலா தொடர்பான நிறைய காட்சிகள் இருக்கு இல்லையா, அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்க்குறோம். பெரிய திருவடி, சிறிய திருவடி, ஆஞ்சநேயரும் கருடாழ்வாரும், அடுத்தது ராஜராஜேஸ்வரி, அப்புறம் வரலட்சுமி அம்பாள் பார்க்குறீங்க. திரும்பவும் ராஜராஜேஸ்வரி வெவ்வேறு ஸ்வரூபங்கள்ல பார்க்குறோம். துர்க்கையை பார்க்குறோம். ஆண்டாள் கிருஷ்ணரை கண்ணாடியில பார்க்கக்கூடிய காட்சி, இப்படின்னு அழகா பார்க்கிறோம். இப்ப நம்ம பார்க்கறது அறுபடை வீட்டு முருகப்பெருமான். 6 படை வீட்லயும் எப்படி முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேதரா இருக்கிறது, தனித்து பழனி ஆண்டவரா இருக்கிறது, தகப்பன் சுவாமியா அப்பாவோட சேர்ந்து இருக்கிறதுன்னு 6 சிலைகள் அப்படி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது குரு தட்சிணாமூர்த்தி சூப்பரா இருக்காரு. மதுரா கண்ணனும் அழகா ராதையோட இருக்கிறது, பெருமாள் தாயாரும் பார்க்கிறோம். அடுத்து இந்த பொம்மைகள் வந்து நீங்க நிறைய பார்த்திருக்க முடியாது. நம்முடைய 12 ராசிகளையும் அழகா நீங்க இப்படி பொம்மை வடிவத்துல வந்திருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. அடுத்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் உண்ணாமலை அம்பாள் தான் பாக்குறீங்க. நான் ஏற்கனவே காட்டினது இந்த நரசிம்மர் பாருங்க. இவருடைய பல்லு கூட இங்க அப்படி கை விரலை வச்சோம்னா நல்ல கீரும். அந்த அளவுக்கு ஆர்டிசன் ரொம்ப தத்ரூபமா பண்ணியிருக்கக்கூடிய அழகு சிலை தான் பாக்குறீங்க. சாலக்கிராம கற்கள் போட்டுட்டு இருக்கிறது. அவர் யோக நரசிம்மரா எப்படி அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம் நல்ல பினிஷிங்ல இருக்கிறது. அப்புறம் ரொம்ப காலம் முன்னாடி இந்த மாதிரி என்னோட ஹிந்தி டீச்சர் எனக்கு கொடுத்தது இந்த மாதிரி செட்டு தான், நவகிரகங்கள். அதே செட்டு இப்ப திரும்ப இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் இப்பதான் நான் பாக்குறேன். நவகிரகங்களும் நல்ல பெரிய சிலையா 3 இன்ச்சஸ்ல நமக்கு இந்த சிலை எல்லாம் வருது. அப்புறம் பீடமும் நல்லா சூப்பரா வர்ற மாதிரி வருது. துளசி அம்மன் தான் நம்ம பார்க்குறோம். கருமாரி அம்மன் பார்க்குறோம். மணமகன் மணமகள் கல்யாண திருமண கோலத்துல நம்ம பார்க்குறோம். ஐஞ்சுவை பெருமாள்னு சொல்லுவாங்க. என்னென்ன ஊர்கள் அப்படின்னா திருவரங்கம், திருவல்லிக்கேணி, திருப்பதி, மேலக்கோட்டை, காஞ்சிபுரம். இந்த 5 ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாளை ஐஞ்சுவை பெருமாள், பஞ்சாமிர்த பெருமாள்பாங்க. அதுதான் நீங்க தனிச்சு பெருமாளை மட்டும் பார்க்குறீங்க. அடுத்தது இங்க பொங்கல் வைபவத்தை அழகா நம்ம தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொங்கல் பண்டிகையை குடும்பமா எப்படி கிராமத்துல கொண்டாடுறாங்கன்றத அழகா பாக்குறீங்க. பரியேறும் பெருமாள் அப்படின்னு கல்லழகர் ஆற்றுல, வைகை ஆற்றுல இறங்கக்கூடிய காட்சி தான் நீங்க சூப்பரா பாக்குறீங்க. களிமண் பொம்மையில அழகா இருக்கு. குழந்தைகள் படிப்புல நல்ல மேல்நிலையை அடையணும் அப்படின்னா ஹைகிரீவர் வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும். புதன்கிழமையில நம்ம வீட்லயே இந்த சிலையை வச்சு நீங்க அழகா ஏலக்காய் மாலை போட்டு வழிபாடு பண்ணலாம். ஹயக்ரீவர் தான் நீங்க பாக்குறீங்க. அடுத்து கருப்பண்ணசாமி நீங்க பாக்குறீங்க.
கோலாப்பூர் மகாலட்சுமி எனக்கு களிமண்ல வேணும்ன்றவங்களுக்கு இப்ப சின்ன சைஸ்ல காம்பாக்டா 1 அடி 3/4 அடி தான் ஆக்சுவலி அந்த சைஸ்ல வந்திருக்கிற கோலாப்பூர் மகாலட்சுமி பாக்குறீங்க. ரேணுகா தேவியும் அந்த மாதிரி களிமண்ல 3/4 அடி உயரத்துல இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அடுத்தது மஞ்சள் கிழங்குனாலேயே செய்யப்பட்ட அம்மன் தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. தேசிகர் மணி வடிவத்துல அந்த இருக்கக்கூடிய காட்சி தான் நம்ம பார்க்குறோம். கருடன் வர்றதும் நம்ம இங்க பார்க்க முடியுது. கோயில் மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் தீம் நீங்க பிளான் பண்றீங்கன்னா அழகா இந்த கோபுரத்தை வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப நேர்த்தியா அழகா கலசங்களோட இருக்கக்கூடிய கோபுரம் பார்க்குறோம். வெற்றிலை அம்மன் மாலை பாருங்க, பாக்கு மாலை போட்டுட்டு அழகா இருக்கிறாங்க. ரொம்ப அழகான ஃபினிஷ்ல இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர், நடுவுல சுபத்ரா, அந்த பக்கம் பலதேவர், இந்த பக்கம் கிருஷ்ணர் அப்படின்னு இருக்கக்கூடிய அழகான ஒரு குடும்பம். 3 குழந்தைகளையும் நம்ம இப்ப ஒன்னா பார்க்கிறோம். 12 ஆழ்வார்கள் வரிசையா அவங்கவுங்க பெருமாளுடைய திருமேனியில எப்படி வர்றாங்களோ அது பார்க்குறோம். கீழே ஸ்டிக்கரிங் பண்ணி வச்சிருக்காங்க. அழகா என்ன ஆழ்வார் அப்படின்னு தெரியிற மாதிரி வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஆழ்வார் செட்டு தான் நீங்க பாக்குறீங்க. அறுபடை வீடு இப்ப நீங்க பாக்குறது கிளேல செஞ்ச டால்ஸ். இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தது பேப்பர் மெஷ். 2 ஸ்டைல்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படி வாங்கிக்கலாம். மைசூர் தசரா பண்டிகைக்குன்னே சிறப்பு வாய்ந்தது. அங்க சாமுண்டீஸ்வரி அப்படி ஊர்வலமா பவனி வரக்கூடிய அழகான காட்சி. மைசூர் மகாராஜா வர்றது இப்படின்னு மைசூர் தசரா செட்டு பாக்குறீங்க. நவ மாரியம்மன் செட்டு தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. 9 சிலைகள் மாரியம்மனுடைய சிலைகள் வரும். என்னென்ன பேரு அப்படிங்கிறது எல்லாமே கீழே ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நவ நடராஜர்னு 9 பொம்மைகள், நடராஜருடைய நவ தாண்டவ போசஸ் காட்டுற மாதிரியான பொம்மைகள் பாக்குறீங்க. நவஸ்ரீ தாயார்னு 9 திருக்கோலத்துல தாயார் இருக்கிறது நம்ம பாக்குறோம். என்னென்ன ஊர்ல எப்படிப்பட்ட தாயாருடைய பெயர் என்ன அப்படிங்கறதெல்லாம் அழகா கீழே ஸ்டிக்கர்ல இருக்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். மேல பாக்குறது நவ நாச்சியார் திருக்கோலம்னு சொல்லுவாங்க. பெருமாள் தாயார் மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு பவனி வரக்கூடிய காட்சி தான் நவநாச்சியார் திருக்கோலம். நல்ல பிரீமியம் பினிஷ்ல இருக்கக்கூடிய துர்காலட்சுமி சரஸ்வதி ரொம்ப அழகா அன்னப்பட்சியிலையும் கஜலட்சுமியாவும் சிம்ம வாகனத்திலையும் இருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் ஈஷா ஆதி யோகி சூப்பர் பினிஷிங்ல பாக்குறீங்க. அடுத்த கேள்வி என்னன்னா மேம், யாரெல்லாம் கொலு வைக்கலாம் மேம்? நவராத்திரிக்கு யாரெல்லாம் கொலு வைக்கலாம் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, இதுல பாகுபாடே கிடையாது. எல்லாரும் கொலு வைக்கலாம். எப்போதுமே ஒரு 3 படி வச்சவங்க அடுத்தது 5 படிம்பாங்க, அடுத்தது 7 படி. தன்னால வந்து பொம்மைகள் சேர்றதெல்லாம் பாக்குறோம். வளர்ச்சிங்கிறது அவ்வளோ பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு கொண்டு போகும். என்னோட பர்சனல் லைஃப்ல இப்போ நம்ம நிர்விக்ன லட்சுமி இல்லத்துல வரப்போற நவராத்திரி வந்து 15வது நவராத்திரி. ஸோ இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் கொலு வச்சு வளர்ந்துதான் இருக்கேனே தவிர முன்னாடி இத்தனை பொம்மைகள் இப்ப கணக்கே எடுக்க முடியல. அவ்வளோ பொம்மைகள் வருஷா வருஷம் வாங்கிட்டு தான் இருக்கேன். கொலு யாரு வைக்கலான்ற ஒரு கேள்வி சொல்றீங்க இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு விடோவாயிட்டாங்க அவங்க வைக்க கூடாது அப்படின்னு. நான் அதெல்லாம் வந்து வன்மையா கண்டிக்கிறேன். உண்மையிலே ஒரு விடோ வந்து கொலு வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா என்ன தப்பு? தெய்வத்தை கொண்டாடுறதுக்கு பக்தியை தவிர வேற என்ன தேவைப்படுதுன்றது எனக்கு இன்னி வரைக்கும் புரியல. நிறைய நேரங்கள்ல நான் வந்து இது மாதிரி நான் பேசி நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா இதை உணர்வு பூர்வமா என்னோட நண்பர் கேள்விக்கு நான் சொல்லணும்ன்றதுக்காக சொல்றேன். அதே மாதிரி பேச்சுலர்ஸ் கண்டிப்பா வைக்கலாம். இப்ப சமீபத்துல என்னுடைய நம்ம நந்தினி வைப்ஸோட சப்ஸ்கிரைபர் அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஊருக்கு போகும்போது ஒரு பெட்டி எடுத்துப்பாராம். அவர் வந்து நிறைய ஊர்ல அவர் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப், அங்க போகும்போதெல்லாம் ஒரு பெட்டியோட போறாரு. அந்த பெட்டியில என்ன இருக்கும்னா ஒரு மினியேச்சர் கொலுப்படி, அதுக்கு வேணுங்கிற குட்டி குட்டி விக்கிரகங்கள் அப்படி வச்சிட்டு இருக்காரு. அத அங்கங்க வச்சிருவாராம். எந்த ஊருக்கு போனாலும் அந்த பேச்சுலர் ரூம்ல அழகா அந்த கொலுப்படியை வச்சிருவாராம். 4 பேரை கூப்பிடுவாராம். அதுல ஆண்கள் மட்டுமே கலந்துக்கிட்டாலும் என்ன தப்பு அப்படிங்கிறது தான் என்னோட. அதனால வரலட்சுமி நோன்பு வந்து ஆண்கள் பண்ணலாமா, பெண்கள் தானே பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் சொல்லிக்க விரும்புறேன். மகாலட்சுமி தாயார ஆண்களும் வழிபாடு பண்ணலாம், அதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரிதான் கொலு வந்து பேச்சுலர்ஸ் எவ்வளோ பேர் வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நான் வந்து நம்முடைய சேனல்ல நிறைய பேச்சுலர் கொலு காட்டியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து பேச்சுலர்ஸ் வைக்கலாம், வயசானவங்க வைக்கலாம், ரொம்ப குட்டி குழந்தைகள், பெண் குழந்தைகள் முக்கியமா வீட்டில் இருக்காங்கன்னா நிச்சயமா கொலு வைக்கணும். அது வந்து ஒரு ப்ராக்டிஸா எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பெண் குழந்தைகளை, பெண் தெய்வங்களை ஆராதனை பண்றதுங்கிறது ரொம்ப ஸ்பெஷல்.
அது இந்த நவராத்திரியில முப்பெரும் தேவியருக்காக தான் நம்ம நடத்துறோம். துர்காலட்சுமி சரஸ்வதிக்காக தான் இந்த நவராத்திரி பூஜையே. அதனால பெண் குழந்தைகள் இருக்கிற வீட்டுல நிச்சயமா கொலு வைக்கணும். 3 படியாவது வச்சு நீங்க தொடங்கணும். அந்த 3 படி கூட என்னால வைக்க முடியலன்னா சாமி ரூம்லயாவது துர்காலட்சுமி சரஸ்வதியை மினியேச்சராவது வாங்கி வச்சு நீங்க வழிபாடு அந்த 9 நாட்களும் பண்ணணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். சூப்பர்மா. நரசிம்மர் தாயாரோடு இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மரை நம்ம பார்க்கிறோம். இங்க பாக்குறது நவ நரசிம்மர். 9 ஆலயங்கள்ல அகோபிலத்துல இருக்கக்கூடிய நரசிம்மரை நம்ம பார்க்கிறோம். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள். மேல பாக்குறதெல்லாம் நவ திருப்பதி ரொம்ப காம்பாக்ட் சைஸ்ல வந்திருக்கு. அதுதான் இப்ப நான் வாங்குற காலத்துல அது ரொம்ப பெருசா இருந்தது, ஹேண்டியா நான் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்ராடுக்கு கேரி பண்றதுக்கு சிம்பிளா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல திருத்தமான நவ திருப்பதி செட்டு நீங்க பாக்குறீங்க. நின்ற கோலம் அமர்ந்த கோலம்னு 2 ஸ்டைல்ல இருக்கக்கூடிய ராமலிங்க அடிகளார். பாபாஜி வந்துட்டாரு பாருங்க. சூப்பரா சூப்பர் ஸ்டாரோடைய குருவா இருக்கக்கூடிய பாபாஜியை நம்ம பார்க்கிறோம். அவ்வளோ தத்ரூபமான சிலைகள். ராகவேந்திரர்லேருந்து ஆச்சாரியர்கள்லாம் ஆதிசங்கரர்லேருந்து எல்லாருமே இருக்காங்க. திருவண்ணாமலை கிரிவலம் சுத்தி வரும்போது அஷ்டலிங்க தரிசனம் பண்ணுவோம் இல்லையா, அந்த செட்டு தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. லலிதாம்பிகையுடைய ராஜ தர்பார், லக்ஷ்மி சரஸ்வதினு சாமரம் வீசக்கூடிய காட்சி. அப்புறம் பிள்ளையார் முருகர் எல்லாருமே வந்துருவாங்க. அவ்வளோ அழகான செட்டு இது. அடுத்தது பொங்கல் நடக்கக்கூடிய வைபவம். இந்த பக்கம் உபநயனம் நடக்குது, பிரம்மோபதேசம் நடக்கக்கூடிய காட்சி பார்க்குறோம். பஞ்சு மிட்டாய் 90s கிட்ஸோட ஃபேவரட் ஒரு விஷயம். இளநீ கடைக்காரரை பார்க்குறோம். காய்கறி கடையில் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டு போய் பல நாள் ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் வாங்காமல் இந்த மாதிரி காய்கறி கடையில் தள்ளு வண்டியில் விற்கிறவங்களுக்கு நம்ம வாங்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டு வைக்கலாம். அப்புறம் டீ கடை, அதுக்கு பேர் கூட வச்சிருக்காங்க பாருங்க, முருகன் டீ கடை அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு கடை. அதுல டீ குடிச்சிட்டு இருக்கிறவரெல்லாம் நம்ம பார்க்குறோம். தசாவதாரம் சூப்பரான ஸ்டோன் ஃபினிஷ்ல இருக்கிறது நீங்க பாக்குறீங்க. 1 அடி கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய ஒரு சிலை. இந்த பக்கம் அஷ்டலக்ஷ்மிகளும் ஸ்டோன் ஃபினிஷ்ல நல்ல குவாலிட்டியில இருக்கிற சிலை. இதுவும் 1 அடி உயரத்துல இருக்கக்கூடிய சிலை பாக்குறீங்க. கிருஷ்ணலீலால உரியடி காட்சி எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. அத்தனை கேரக்டர்ஸும் அந்த எமோஷன்ஸ் ரொம்ப அழகா வெளிப்படுற மாதிரி இருக்கக்கூடிய காட்சி பாக்குறீங்க. கிருஷ்ணர் மரத்து மேல இருந்துட்டு அப்படி ஒரு குறும்பு காட்சி. அடுத்தது பலராமரோட நடக்கக்கூடிய மல்யுத்தம் சூப்பரா இருக்கக்கூடிய இந்த காட்சியும் நீங்க பாக்குறீங்க. ஊஞ்சல் எவ்வளோ அழகா விளையாடுறாரு பாருங்க. ஊஞ்சலாடி விளையாடக்கூடிய கிருஷ்ணா குட்டியை நம்ம பார்க்கிறோம். ராகவேந்திரருடைய வீணை இசையை எவ்வளோ அழகா ரசிக்கிறாரு இந்த கிருஷ்ணர். அடுத்தது பால மகாலட்சுமி, குழந்தை வடிவத்துல மகாலட்சுமியை பார்க்கிறோம். அடுத்து சிவா விஷ்ணு பிரம்மா அமர்ந்த கோலத்துல இருக்கிற மும்மூர்த்திகளை பார்க்கிறோம். மணவாள மாமுனிகள் நல்ல ஒரு பிரீமியம் பினிஷ்ல கிடைக்கிறத பார்க்கிறோம். கிருஷ்ணலீலா காட்சிகள் தான் நிறைய பாக்குறீங்க. கிருஷ்ணலீலா நம்ம கிருஷ்ண ஜெயந்தி சமயத்துல நீங்க வாங்க மிஸ் பண்ணிட்டு இந்த நவராத்திரியில கிருஷ்ணலீலா கான்செப்டை வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன்ஸ் இங்க மதர்லேண்ட் கிராஃப்ட்ஸ்ல இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். கல்கத்தா டால்ஸ் வேணும்னாலும் அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் அவங்கள்ட்ட இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூப்பர் ரதத்துல வரக்கூடிய கிருஷ்ணர் பகவத்கீதை உபதேசம் செய்யக்கூடிய கீதோபதேச காட்சி. ராம் பரிவார், இங்க பாருங்க மகாவிஷ்ணு அர்ஜுனனுக்கு அழகா கீதோபதேசம் செய்யக்கூடிய காட்சி. லக்ஷ்மி வராகர் இருக்கக்கூடிய காட்சின்னு அழகா நிறைய பொம்மைகள் இவங்கள்ட்ட கிருஷ்ணர் தொடர்பாகவும் நம்ம பார்க்க முடியும். தனி பொம்மைகளா வேணும்னாலும் நிறைய கலெக்ஷன்ஸ் அவங்கள்ட்ட இருக்கு. நங்கநல்லூருக்கும் மடிப்பாக்கத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய உள்ளகரம் அப்படிங்கிற இடத்துலதான் மதர்லேண்ட் கிராஃப்ட்ஸ் இருக்கு. மடிப்பாக்கத்துல இவங்களுக்கு இன்னொரு ஷோரூம் இருக்கு. அந்த ஷோரூம்லயும் இவங்களுடைய கொலு பொம்மைகள் கிடைக்கும். நீங்க அங்க போயும் வாங்கலாம். யாருக்கு எங்க வசதிப்பட்டு வருதோ அந்த இடத்துக்கு நீங்க போய் வாங்கலாம். இங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்டை நேர்ல பார்க்கணும் அப்படின்னாலும் சரி, நீங்க ஒரு ரீட்டைலரா இருக்கலாம், அல்லது டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கலாம், அல்லது கொலு பொம்மைகள் உங்களுடைய சொந்த உபயோகத்துக்காக வாங்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம். எல்லாருமே இங்க மதர்லேண்ட் கிராஃப்டை அப்ரோச் பண்ணலாம். அழகழகான பொம்மைகளை ஒரு ஃப்ளோர் ஃபுல்லா டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அந்த பொம்மைகளை பார்க்கறதோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டையும் நீங்க பார்த்து ரசிக்க முடியும். எப்படிலாம் பொம்மைகள் தயாராகுதுங்கிறத நீங்க உங்க குழந்தைகளை அழைச்சிட்டு காட்டி இப்படிதான் பொம்மைகள் உருவாகுது அப்படிங்கிறத நீங்க சொல்லியும் தர முடியும். ஸோ இது ஒரு ஓவரால் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நீங்க
இதற்காக ஒரு சின்ன மெனக்கெடல் தேவைப்படுது. நீங்க நேர்ல வந்து மதர்லேண்ட் கிராஃப்ட்ஸ் உடைய இந்த ஷோரூமை விசிட் பண்ணி பார்க்கணும். டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். இவங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருக்கேன், ஃபோன் நம்பர், அதை தவிர இன்ஸ்டாகிராம் பேஜ், இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்பப்போ அவங்களுடைய புது பொம்மைகள் வர வர அவங்களுடைய அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஷோரூமை நேரடியா பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தனித்துவமா இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம நவராத்திரியை 10 நாட்கள் சிறப்பா கொண்டாட போறோம். அந்த நிகழ்வுக்காக, அந்த மாபெரும் பண்டிகைக்காக, திருவிழாவுக்காக நம்ம கொஞ்சம் மெனக்கடலோட நேர்ல வந்து பார்த்து நமக்கான பொம்மைகள் நமக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ, அது லைட் வெயிட்டா பேப்பர் மெஷ்ல வேணுமா, கிளேல வேணுமா, எப்படி விரும்புறீங்களோ அதை நீங்க நேர்ல வந்து பார்த்து வாங்குறதோடைய சுகம் அலாதியானதா இருக்கும். நீங்க அப்படி வந்து பொருளை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மேம் சொல்லுங்க, கொலு வைக்கிறதுனால நடக்கிற நன்மைகள் சொல்லுங்க. நான் ஏற்கனவே அந்த ஒரு கேள்வியில சொல்லியிருந்தேன் இல்லையா, வளர்ச்சி அடைஞ்சிட்டே போவீங்க. நீங்க நினைச்சு பார்க்காத, கற்பனைக்கே எட்டாத வளர்ச்சிகள் சத்தியமா கிடைக்கும். எப்படி வந்து வள்ளலார் வந்து என்ன பண்ணுவாருன்னா கையை இப்படி வச்சிருப்பாரு. அதை பத்தி நான் என்னோட குருநாதர்கிட்ட சொல்லும் போது அவர் சத்தியம் பண்ணி சொல்றாரு, நீங்க ஒளி வழிபாடு நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, சன்மார்க்கத்துல வந்தீங்கன்னா நிச்சயமா மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும்ன்றத சத்தியம் பண்ணி சொல்லக்கூடிய ஒருத்தரா இருக்காரு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் நான் வந்து உறுதியா சொல்லுவேன். கொலு வச்சு இன்னி வரைக்கும் எங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டத்தை நாங்க அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. இந்த கமெண்ட்ல நீங்க நிச்சயமா இந்த கேள்விக்கான பதில் நான் ஒரு பக்கம் நான் கொடுக்குறேன். என்னுடைய வளர்ச்சி, நான் 14 வருஷமா என்னுடைய வாழ்க்கையில இத்தனை பொம்மைகள் வாங்கினது எல்லாமே ஐஸ்வர்யமா தான் நான் பாக்குறேன். அதே மாதிரி குடும்பத்துல குழந்தைகளோட படிப்பு, இன்னைக்கு வந்து பையன் வெளிநாடு போனது, பொண்ணு நல்லா படிச்சுட்டு இருக்கிறது, அவங்கவுங்க ப்ரொஃபஷனை அவங்கவுங்க நல்லபடியா பண்றது, என்னோட பர்சனல் வளர்ச்சி எல்லாமே கொலுவால தான் நான் நினைக்கிறேன். எனக்கான அடையாளமே கொலு தான். அதனால நான் என்னதான் மற்ற விஷயங்கள் நான் செஞ்சாலுமே கொலு தான் நந்தினியோட அடையாளமா இன்னைக்கும் இருக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த கொலு பண்றவங்க அத்தனை பேருமே வளர்ந்துட்டு தான் போவாங்க. இப்ப நீங்க இந்த வருஷம் இப்படி வச்சிருக்கீங்க, அடுத்த வருஷம் உங்களுடைய பிரம்மாண்டத்தை நான் பார்க்க போறேன். ஸோ இது வந்து நீங்க வந்து ஒரு வியாபார ஸ்தலம் அப்படிங்கிற இடத்துலயே அடுத்தடுத்த வருஷம் இன்னும் நம்ம 500-1000 பொம்மைகள் கூட கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. அப்ப நம்ம வீட்டுல எவ்வளவு ஆசை இருக்கும் நம்ம இந்த கலெக்ஷன்ஸை பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால நிச்சயமா கொலு வைக்கிறவங்க சகல சம்பத்துகளோட வளர்ச்சி அடைஞ்சிட்டே போவாங்க. அதை வந்து கண்கூடா வச்சவங்க நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கும் அது தெரியணும்னு ஆசைப்படுறேன். நிறைய பேரு கொலு வச்சு என்ன நடந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல நிச்சயமா மனம் விட்டு நீங்க ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதையும், இது பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனலா இருக்குங்கிறதுனால நான் அதை கேட்கிறேன். ரொம்பவே லாஸ்ட் இயர் ட்ரெண்டிங்ல இருந்த இந்த முரத்துல அம்மனுடைய ஃபேஸ், துர்க்கையுடைய ஃபேஸ் தான் நீங்க பாக்குறீங்க. இதுல டிஃப்ரெண்ட் சைசஸ்ல இங்கே கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 அடி உயரத்தில் இருக்கிறது பார்க்குறீங்க, 3/4 அடி உயரம், 1.25 அடி உயரம்னு பிரம்மாண்டமான இந்த முரத்தில் அம்மன் ஃபேஸ் நீங்கள் மதர்லேண்ட் கிராஃப்டில் வாங்கிக்கலாம். ஈகோ ஃப்ரெண்ட்லியாக அழகாக களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயக பெருமான் தான் பார்க்குறீங்க. பிள்ளையார் சதுர்த்தியில் நம்ம மண் பிள்ளையார் வச்சு தான் வழிபாடு பண்ணுறது காலகாலமாக நம்ம தொடர்ந்துட்டு வரக்கூடிய பழக்கம். உங்களுக்கு பிரம்மாண்டமாக நல்ல பெருசாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி 3/4 அடி சைஸ்ல என் கையில வச்சிருக்கிற மாதிரியான சைஸ்லயும் நீங்க வாங்கிக்கலாம். இந்த மாதிரி களிமண் பொம்மைகளை வச்சு வழிபாடு பண்ணி நீங்க பிள்ளையார் சதுர்த்தியை சிறப்பா கொண்டாடணும்னு அன்போட கேட்டுக்கிறேன். ராகவேந்திரருடைய சூப்பரான ஒரு செட்டு தான் நீங்க பேப்பர் மெஷ்ல தான் பாக்குறீங்க. லைட் வெயிட்டா இருக்கும். நீங்க ராயரை வழிபாடு பண்ணக்கூடியவரா இருந்தா அந்த மந்திராலயத்துடைய அந்த பிருந்தாவனத்துடைய அந்த ஸ்டைல் இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. அழகா துளசி மாடம் அப்படி இருக்கக்கூடிய ராகவேந்திரர் வால் ஹேங்கிங் பாக்குறீங்க. கஜலட்சுமி என்ன அழகா இருக்காங்க. இவங்களை நீங்க வீட்டினுடைய நிலவாசல்ல அழகா மாட்டலாம். திருப்பதி பெருமாளும் ரொம்ப சூப்பரா இருக்கிறது. அப்புறம் யானைகள் 2 ஸ்டைல்ல, முகம் மட்டும் இருக்கிறதும் முழு உருவமே இருக்கிறதும் பாக்குறீங்க. விநாயக பெருமான் ஓம்ங்கிற பிரணவ வடிவத்திலையும் ஒரு சர்க்கிள்லையும் இருக்கிறதும் பாக்குறீங்க. கஜலட்சுமியே இன்னொரு ஸ்டைல்ல அந்த கோட்டிங்ல இருக்கிற டிஃப்ரென்ஸ் பாக்குறீங்க. உட்டன் ஃபினிஷ்ல இருக்கக்கூடிய பெருமாள், சிரசு வந்து ஸ்டோன் ஃபினிஷ்ல இருக்கக்கூடிய பெருமாள், இப்படின்னு நிறைய அந்த யானையுடைய சைஸஸுமே
அழகா இருக்கு. அந்த யானையினுடைய கண்களை கொஞ்சம் க்ளோஸ் அப்ல பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல் ஃபினிஷிங்கா இருக்கும். மதர்லேண்ட் கிராஃப்ட்ஸோடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி கல்கத்தா பொம்மைகள். ரொம்ப அழகான காளி ஸ்வரூபங்களை நீங்க பாக்குறீங்க. தக்ஷிணேஸ்வர் காளி எல்லாம் இங்கே கிடைக்குது. ஒரு அடி உயரத்துல இருக்கக்கூடிய மண்ணால செய்யப்பட்ட அழகான பொம்மைகள் நீங்க பாக்குறீங்க. அழகா சூப்பரா ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருப்பாங்க. அந்த சிங்கத்தினுடைய பிடரி கூட எவ்வளவு அழகா இருக்கு. மகிஷன் எப்படி இருக்கிறான் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா, அந்த துர்க்கையா இருக்கட்டும் காளியா இருக்கட்டும் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ல இருக்கிறது பாக்குறீங்க. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் அவங்களுடைய கல்கத்தா டால்ஸ்ல இருக்கிறது பாக்குறீங்க. இதை தவிர வால் ஹேங்கிங்ஸ் நீங்க யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும், ரிட்டர்ன் கிஃப்ட்ஸா வேணும் அப்படின்னாலும் இவங்க கிட்ட நீங்க வாங்கிக்கலாம். சூப்பரான துர்க்கை தான் நீங்க பாக்குறீங்க. கிட்டத்தட்ட 2 அடி உயரத்துல இருக்கக்கூடிய துர்க்கை அம்பாள் ரொம்ப நேர்த்தியா அழகா இருக்காங்க. நீங்க வந்ததே ரொம்ப சந்தோஷம் மேம். எனக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட கரெக்டா படிச்சுட்ட மாதிரி இருக்கு. சூப்பர் சூப்பர். எனக்கு இந்த மாதிரி பெண்கள் வந்து இப்படி ஆன்ஸ்கிரீன் வந்து நிறைய பிஸ்னஸ் லைன்ல அவங்க எல்லாம் வர்றது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. மகாவை நான் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஆதரவு கொடுத்து மென்மேலும் நிறைய பண்ணணும்னு சொல்லி நான் மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்த்திபனே ஆல்ரெடி அந்த பார்ட்டை வந்து நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. சூப்பரா முதல்ல ஸ்கிரீனுக்கே வர யோசிச்சவங்க இப்போ வந்து ஸ்கிரீனுக்கு வந்து அழகா பொம்மைகளை விளக்கமா பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து தொடர்ந்து நிறைய பண்ணணும். மதர்லேண்ட் கிராஃப்ட்ஸோடைய வீடியோஸ் டெய்லி வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் இருக்கும்போது கண்டிப்பா பண்ணுவேன் மேம். தேங்க்யூ கூட நின்னா போதும் மேம். தேங்க்யூ தேங்க்யூ மேம். ரொம்ப நன்றி மேம். நாங்கள் உங்களை எப்படின்னா நீங்கள் எங்கள் ஃபேமிலி தான். உங்களை இன்னைக்கு vlog எடுக்க தான் கூப்பிட்டோம். vlog-ம் எடுத்துட்டு பிஸ்னஸும் பண்ணிட்டு போறீங்க. ஒவ்வொரு வாட்டியும் இதான் பண்றீங்க. ஜஸ்ட் vlog எடுக்க வாங்கினா ப்ராடக்ட்ஸும் வாங்கிட்டு போறீங்க. ரொம்ப நன்றிங்க மேம். எப்படின்னா எங்களை மாதிரி ஒரு சின்னதாக ஸ்டார்ட் பண்றவங்களுக்குலாம் நீங்க பண்ற சர்வீஸ் வந்துட்டு வேற லெவல் மேம். அது அவங்க பெனிஃபிட் ஆகணும்னு தான் தெரியும் அது எந்த லெவல்லன்னு. நான் உங்களால நிறைய பெனிஃபிட் ஆயிருக்கேன் மேம். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் பார்த்திபன்.